நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். விழா தொடங்குகிறது. மங்களமா விழா தொடங்கிட இறைவணக்கம் பாடி வரவேற்புரை நல்கிட திரு ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் நிறுவனர் திரு VL ராமநாதன் அவர்கள் மேடைக்கு வருகிறார்கள். அவர்களே இறைவணக்கம் பாடி வரவேற்புரையை நல்குவார்கள். காடு வெட்டி போட்டு கடிய நிலந்திருத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வேல்வணிகர் வீடுகட்கு அன்றைக்கு வந்த எங்கள் அம்மா தாயே லட்சுமியே என்றைக்கும் நீங்காதிரு. ரொம்ப நன்றி. இன்றைய விழாவிற்கு கோவிலூர் மடாலயம் நாராயண ஞான தேசிய சுவாமிகள் ஒரு வாழ்த்துரை கடிதம் அனுப்பியிருக்கின்றார்கள். அதற்காக அவர்கள் ஒரு அரை மணி நேரம் செலவு செய்திருக்கின்றார்கள். அத்தனையும் அழைப்புதலை படித்து நல்ல விதமாக எழுதியிருக்கின்றார்கள். இந்த பொன் விழாவை முன்னிட்டு அடுத்த பொற்காலம் அமைய வேண்டும் என்று நச்சுன்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்காங்க. இதை கொஞ்சம் சபையில் படிச்சிடுறேன் தலைவர் முன்னிலையில். ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் ஐஸ்கிரீம்ஸ் 50 ஆண்டுகால வெற்றி பயணம் மற்றும் டிலைட் ஹவுஸ் புதுமனை புகு விழா. விஸ்வநாதன் படித்தா தான் நல்லா இருக்கும். விஸ்வநாதன் படிச்சிருங்க. கோவிலூர் மடாலயம் ஸ்ரீ நாராயண ஞான தேசிகள் சுவாமிகள் மடாதிபதி கோவிலூர். ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் ஐஸ்கிரீம் 50 ஆண்டு கால வெற்றி பயணம் மற்றும் டிலைட் ஹவுஸ் புதுமனை புகுவிழா வாழ்த்து. 50 ஆண்டு கால இனிமையான வரலாறு. 1975ஆம் ஆண்டு மதுரையில் 9 தள்ளுவண்டிகளுடன் ஒரு சிறிய தொடக்கமாக ஆரம்பித்த ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் ஐஸ்கிரீம் இன்று 2025இல் தனது 50வது பொன்விழா ஆண்டை எட்டியுள்ளது. இது வெறும் வியாபார வளர்ச்சி மட்டுமல்ல, ஒரு தனி மனிதனின் விடாமுயற்சியும் தரமான உழைப்பும் எப்படி ஒரு பாரம்பரியத்தை உருவாக்கும் என்பதற்கு சான்று. 1975 முதல் இன்று வரை மாறாத தரம் மற்றும் வாடிக்கையாளர் நம்பிக்கையே இந்த வெற்றியின் ரகசியம். சவால்களை வென்ற தன்னம்பிக்கை. திரு VL ராமநாதன் அவர்கள் 1968இல் வங்கி பணியில் சேர எடுத்த முயற்சி தோல்வியில் முடிந்தாலும் அதுவே அவரை ஒரு மாபெரும் தொழிலதிபராக மாற்றியது. ஆரம்ப காலத்தில் இயந்திரங்களில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சனைகளை அவரே முன்னின்று கற்றுத் தேர்ந்து ஒரு டெக்னோ கமர்ஷியல் தலைவராக உருவெடுத்தார். மெக்கானிக் போன்ற பணியாளர்களுக்கு உரிய மரியாதை அளித்து வேலை வாங்கிய அவரது மனிதவள மேலாண்மை பண்பை இன்று பலருக்கும் ஒரு பாடம். மதுரையிலிருந்து சேலம் வரை ஒரு சட்ட போராட்டம். மதுரையில் சீருடை அணிந்த பணியாளர்களுடன் தொடங்கிய அந்த மணியோசை திருச்சி மற்றும் சேலம் என விரிவடைந்து சந்தையில் ஏற்பட்ட போட்டிகளையும் நமது பிராண்ட் பெயரை பயன்படுத்தியவர்களுக்கு எதிராக சட்ட போராட்டங்களையும் வெற்றிகரமாக கையாண்டு நமது நிறுவனத்தின் தீர்க்க தரிசனமாக காட்டுகிறது. 1996இல் தொடங்கிய ராம் மில்க் சில்லிங் மூலம் பெரிய நிறுவனங்களுடன் கைகோர்த்து தமது வணிகத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சியாக அமைந்தது. குடும்பமும் நிதி ஒழுக்கமும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் கடன் வாங்கக்கூடாது என்ற டெபிட் ஃப்ரீ கொள்கையில் திரு VL ராமநாதன் அவர்கள் உறுதியாக இருந்தார். வங்கி கடன்களை முன்கூட்டியே அடைத்தது முதல் ஒரு காரை கூட சொந்த பணத்தில் வாங்கியது வரை அவரது நிதி ஒழுக்கம் வியப்புக்குரியது. இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த திருமதி லலிதா ராமநாதன் அவர்களின் நிர்வாக திறமையும் குடும்பத்தின் ஒற்றுமையும்
கூட்டு உழைப்புமே இந்த ஆலமரத்தை இன்றும் தாங்கி நிற்கிறது. டிலைட் ஹவுஸ் உழைப்பின் பயன் வருகிற 8/2/2026 அன்று நடைபெறவுள்ள இந்த கிரகப்பிரவேசம் 50 ஆண்டு கால நேர்மையான உழைப்புக்கு கிடைத்த பரிசாகும். 1975 போடப்பட்ட ஸ்டேட்டஸ் பஸ் என்ற விதையின் சுவையான கனிதான் இந்த டிலைட் ஹவுஸ். மாண்புமிகு நீதியரசர் எம். சொக்கலிங்கம் அவர்கள் மற்றும் சேலம் நகரத்தார் சங்க பிரதிநிதிகள் முன்னிலையில் திரு VNCT வள்ளியப்பன் அவர்கள் முன்னிலை வைக்க சிறக்க உள்ள இந்த விழா இந்த நிறுவனத்தின் அடுத்த பொற்காலத்தின் தொடக்கம். 50 ஆண்டுகளுக்கு முன் கேட்ட அந்த மணியோசை இன்றும் தரம் மற்றும் நேர்மையின் அடையாளமாக ஒலித்து கொண்டே இருக்கிறது. எமது மனமார்ந்த வாழ்த்து அருள்மிகு திருநெல்லை உடனுரை குற்றாலீஸ்வரரும் அருள்மிகு சிவகாமி அம்மன் உடனுரை தென் சபாநாயகர் திருவருளாலும் அன்னை கஜலட்சுமியின் ஆசியாலும் ஸ்டேட்டஸ் பஸ் குடும்பத்தினர் அனைவரும் டிலைட் ஹவுஸ் இல்லத்தில் எல்லா வளமும் நலமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ நமது வாழ்த்துக்கள். வேணும் சர்க்குருநாதன் துணை என நமது குருபீடம் கோவிலூர் நாராயண சுவாமி அவர்கள் தனது வாழ்த்தினை அனுப்பியிருக்கிறார்கள். சுவாமிகளின் வாழ்த்துரை கடிதத்தை பெற்று வந்தது காரைக்குடி ஏகப்ப செட்டியார் அவர்கள் என் பேரனுடைய மாமனார் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு அழைப்புதலை கொடுத்து இந்த வாழ்த்துறை கடிதத்தை வாங்கி வந்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வரவேற்புரை நமது நீதி மாமணி வள்ளல் மாமணி தேவக்கோட்டை ஜமீன்தார் சோம நாவண்ணாவுக்கு பிறகு கும்பாபிஷேகம் எங்கு நடக்கிறதோ அங்கு இருக்கிறார். ஜட்ஜி முன்னையும் இருந்தார்கள், இப்பொழுது அதிகமாக இருக்கின்றார்கள். அவர்கள் ஜட்ஜி சொக்கலிங்கம் அவர்கள் நன்கொடையும் கொடுத்து அந்த கும்பாபிஷேகத்திலே அது வெற்றியூர் ஐயனார் காரைக்குடி ஐயனார் கோவில் போன்ற இப்பொழுது தேனிப்பட்டியிலே கூட அழைத்தார்கள். கும்பாபிஷேகத்துக்கு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டதற்காக ஒத்துக்கொண்டதன் பேரிலே அங்கே அவர்கள் செல்ல இயலவில்லை. அவர்கள் வந்திருக்கின்றார்கள், தலைமை ஏற்க வந்திருக்கின்றார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்தது கமலாஸ் சினிமா மதுரை கதாநாயகன் VNCT வள்ளியப்பன் அவர்கள் இன்றைக்கு பல முகூர்த்தங்களுக்கு போக வேண்டியது, எல்லாம் பிரியமாக கூப்பிடுகின்றார்கள். அங்கே எல்லாம் ஏற்கனவே நான் இங்கே போவதாக ஒத்துக்கொண்டு விட்டேன். நான் இங்கே ஒரு பொன் விழாவுக்காக போகணும். இது ஒரு தொழில் ரீதியாக உள்ள விழா. கல்யாணம் காட்சி எல்லா ஊர்லேயும் நடக்குது. இந்த பொன் விழா என்பது ரொம்ப 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 அரிது. அதற்காக அவர்கள் முன்னிலை வைக்கிறதுக்காக சொன்னபடி குறிப்பிட்டபடி வந்துள்ளார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்தது சேலம் நகரத்தார் சங்கத்தின் தலைவர் PL மோகன் வந்தால், இப்போது சங்கத்தின் தலைவர் வந்தால் அந்த ஊர் மக்கள் அந்த சங்கத்தின் உறுப்பினர்கள் அத்தனை பேரும் வந்ததாக அர்த்தம். ஆகவே மோகன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எல்லோரும் ஏகப்பட்ட கல்யாணங்கள் அங்கெல்லாம் போக வேண்டியதுதான், இருந்தாலும் இங்கே நாம் செல்ல வேண்டும், நம்ம கடமை என்று வந்திருக்கின்றார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக கலையரசன் போட்டிருந்தோம். அவர் இப்போ பெங்களூரில் இருக்கார். நான் இன்றைக்கி அவர் சொந்தக்காரர் வீட்டில் கூட ஏதோ கல்யாணம், ஆனால் பெங்களூர்லேருந்து நான் வர்றது சந்தேகம்தான் என்று என்கிட்ட கடந்த வாரம் சொன்னார்கள். அவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்த்தேன், வரவில்லை. அடுத்ததாக பக்தி நெறிமன்றத்தின் தலைவர் AN விஸ்வநாதன் ஹாப்பி டூர்ஸ் ரொம்ப வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த ஒரு தொழில் ரீதியாக உள்ள பொன் விழாவிலே கலந்து கொள்வதற்காக அவர் முந்தா நாள் தான் இங்கே லேண்ட் ஆனார். இந்தியாவில் லேண்ட் ஆனதே முந்தா நாள் தான். அப்படி தேவக்கோட்டை செட்டிநாடு கல்யாணங்களுக்கெல்லாம் போய்விட்டு வந்து இன்றைக்கு இங்கே வந்து விட்டார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். அடுத்தது
தேவக்கோட்டை எங்கள் உறவுக்காரர் சேலமாள் நகரத்தார் PL விஸ்வநாதன் அவர்கள் இங்கே இருப்பதனாலே தான் நான் சேலத்திற்கே வந்தோம். அந்த வகையிலே அவர்கள் இன்றைக்கு வந்திருக்கின்றார்கள். இந்த விழாவிற்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக வந்திருக்கின்றார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்தது வருங்கால செயலாளர் காசி மேலாண்மை கழகத்தின் வேட்பாளர் முத்துக்குமார் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் இப்பொழுது இழுப்பக்குடி கோவில் கும்பாபிஷேகத்தில் செயலாளர். எங்கள் ஆயாவிட்டு ஊர் இழுப்பக்குடி, என் மாமனார் வீடு இழுப்பக்குடி, இவங்க ஏனக்கானா, ஆமாம், எல்லாரும் ஒரு இழுப்பக்குடி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு புகழ் வாய்ந்த ஒரு கோவில். அந்த கோவில் கும்பாபிஷேகத்திலே செயலாளராக செயல்படுகின்றார். ஐயப்பமணி அவர்களை முத்துக்குமார் அவர்கள் இந்த கழகத்திலே செயலாளராக வர வேண்டும் என வாழ்த்தி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக இப்பொழுது பொன்னாடை அணிவிக்கும் நிகழ்ச்சி. வரவேற்புரையோட பொன்னாடை நீதியரசர் வந்திருக்கின்றார்கள். சேலம் அட்வொகேட்ஸ் அசோசியேஷன் முன்னாள் நிர்வாகி பிரபல வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் மகன் ஐயப்பமணி வந்திருக்கின்றார்கள். அவர்கள் நீதி அரசர் சொக்கலிங்கம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்வார்கள். MR ராதாவுடைய பேத்தி அனைவருக்கும் வணக்கம். உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல் மற்றும் தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்று வள்ளுவனின் வாக்குக்கு ஏற்றார் போர் வாழ்ந்து 50 ஆண்டு காலம் ஒரு தொழிலில் வெற்றி கொடியை நாட்டி வரும் எனது வளர்ப்பு தந்தை மரியாதைக்குரிய திரு ராமநாதன் செட்டியார் அவர்களையும் எனது வளர்ப்பு தாயுமான லலிதா ஆச்சியார் அவர்களுக்கும் நடைபெறும் இந்த நீண்ட கால கனவான அரண்மனை கட்டுவது நிறைவேறியுள்ள நாள் இன்று. இந்த நாளில் நீதி பரிமாணத்தில் வைரக்கல்லை பதித்தவர் தான் நமது நீதியரசர் ஆனரபிள் ஜஸ்டிஸ் M. சொக்கலிங்கம், ஃபார்மர் ஜட்ஜ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட், சார்ட்டர்ட் ஹைகோர்ட் ஆஃப் இந்தியா என்று சொல்வார்கள். சுதந்திர இந்தியாவில் 3 நீதிமன்றங்கள் மிக முக்கியமான நீதிமன்றங்கள்: கல்கட்டா, பாம்பே அண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட். சார்ட்டர்ட் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் என்ற நீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் M. சொக்கலிங்கம் என்று சொன்னால் அனைத்து வழக்கறிஞர்களும் ஒரு அடி தள்ளி நின்றுதான் பார்ப்பார்கள். அவர் கம்பீரம், அவர் தமிழாற்றல், அவர் நீதி பரிமாணம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சென்னையில் ராஜா அண்ணாமலைபுரம் என்ற பஸ் பேருந்து நிலையத்திற்காக நில ஆர்ஜிதம் வழக்கு நீதியரசர் முன்பாக விசாரணைக்கு வருகிறது. அந்த நீதியரசர் அப்போது அந்த நிலத்தை ஆர்ஜிதம் செய்வதா அல்லதா என்ற கேள்வி. அந்த கேள்விக்கு நீதியரசர் எழுதிய தீர்ப்பு இன்று வரை உச்ச நீதிமன்றத்தால் பாராட்டப்படக்கூடிய ஒரு தீர்ப்பு. மக்கள் நலனுக்காக தி பீப்பிள்ஸ் ஜட்ஜ் என்று சொல்வார்கள், மக்கள் நீதியரசர் என்று. அப்படிப்பட்டவரால் வளர்க்கப்பட்டவன் நான் என்று பெருமிதம் கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். நகரத்தார் சமுதாயம் வியாபாரத்தில் கடல் கடந்து சென்று வெற்றி கொடியை நாட்டியவர்கள். நீதியரசர் அவர்கள் நீதித்துறையில் நியாயமான, தர்மமான, நடுநிலையான தீர்ப்புகளை வழங்கி வெற்றி கொடி நாட்டியவர். அப்படிப்பட்ட நீதியரசர் அவர்கள் வீட்டில் இன்று 2 வழக்கறிஞர்கள் ராமநாதன் செட்டியார் வீட்டில் இருக்கிறார்கள். ஒன்று திரு வெங்கடேஷ் அவர்கள் சென்னை உயர் நீதிமன்றத்தில் குற்ற வழக்குகளில் தலை சிறந்து விளங்குகிறார். மூன்றாவது தலைமுறையாக வழக்கறிஞர் சேவகன் அவர்கள் கோவையில் உள்ள தீர்ப்பாயத்தில் டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல் என்று சொல்வார்கள், கடன் தீர்வு தீர்ப்பாயத்தில் பிரபல வழக்கறிஞராக இன்று வளர்ந்து வருகிறார்கள். நான் முன்னாள் நிர்வாகியாக சேலம் மாவட்ட வழக்கறிஞர் சங்க செயலாளராக இருந்தாலும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் என்பது
ஸ்டாச்சுட்டரி பாடி, அரசால் இயக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பில் நான் நிர்வாகியாக 2 முறை இருக்கிறேன். எங்கள் அமைப்பின் சார்பாக, எங்கள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் சார்பாக வழக்கறிஞர் வெங்கடேஷ் அவர்களையும் சேவகர்களையும் மனதார பாராட்டுகிறேன். அவர்கள் நாளைய நீதியரசராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பரிமாணம் செய்வதற்கு வாழ்த்தி வாய்ப்பு அளித்தமைக்கு விடைபெறுகிறேன். என்றும் நான் லலிதா அம்மாவில் வளர்க்கப்பட்ட வளர்ப்பு மகன். வெளியிலெல்லாம் நான் சொல்லுவேன், நானே ஒரு நகரத்தார் தான். நான் பிறப்பால் நாயுடுவாக இருந்தாலும் என் தாய் சிறு வயதில் இழந்து விட்டேன். எனக்கு தாயாக இருந்து என்னை வளர்த்த பெருமை நான் இன்று அவையில் இவ்வாறு இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் என் தாயார் லலிதா அம்மா தான் என்று நான் எப்போதும் சொல்வேன். நான் பல நகரத்தார் சங்க நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வேன். அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க அப்படின்வாங்க. அண்ணாச்சி நானும் நம்பால் தான் அப்படின்வேன். அண்ணாச்சி நம்பால் தான் அப்படின்வேன். அப்புறம் இங்கே தமிழகத்தின் பெருமையான கமலா தேட்டர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நான் சேலத்தில் ஏஆர்எஸ் தேட்டர் நிர்வாகத்தின் வழக்கறிஞர். அவர் மூலம் பல தேட்டர் உரிமையாளர்கள் நலன் காக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி எவ்வாறு ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்ற அங்கீகாரத்தையும் ஒரு அதிகாரமாக, ஒரு டிக்ஷனரியாக இருக்கக்கூடியவர் தான் பெரியவர் ராமநாதன் செட்டியார் அவர்கள். அவர் அடிக்கடி சொல்வார், சட்டம் 5வது தூண் என்று. நான் லா காலேஜ் படிக்கும் போது வெங்கடேஷ் எனக்கு ஜூனியர், என் ஒய்ஃபும் அட்வொகேட், அவரோட கிளாஸ்மேட்டு. ஸோ நாங்கள் வெங்கடேஷ் வீட்டில் கிட்டத்தட்ட எங்கள் அப்பாவை பற்றி குறிப்பெழுந்திருந்தார். அதுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 1977 எங்கள் அப்பா பெரியவர் ராமநாதன் செட்டியாருக்கு விஎல்ஆருக்கு அப்பீராக இருக்காரு. நேரத்தின் காலம் கருதி நான் சுருக்கமாக பேசிக்கிறேன். நன்றி, வணக்கம். பிரபல வழக்கறிஞர் ஐயப்பமணி அவர்களுக்கு நன்றி. இன்றைக்கு ஒரு முக்கியமான விழாவுக்கு போக வேண்டியவர். நான் ஜஸ்டிஸ் வர்றாங்க, நீ அவசியம் வந்துடுங்கன்னு சொன்னேன். அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கார் ஐயப்பமணி. ஆகவே அவரை வருக வருக என வரவேற்கின்றேன். அப்புறம் ஒரு விழா சிறக்க வேண்டும் என்றால் அதை கேட்பவர்கள், எதிரில் கேட்பவர்கள் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த விழா சிறக்காது. அந்த வகையிலே உங்களை அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்று அடுத்ததாக தலைமை உரை ஆற்றும்படி ஜஸ்டிஸ் எம் சொக்கலிங்கம் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் உரை முடிந்தவுடன் எங்கள் நிறுவனத்தின் முன்னாள் பணியாளர்களுக்கெல்லாம் கௌரவம் செய்ய இருக்கின்றோம். அதில் சிலர் வந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கெல்லாம் கௌரவம் செய்ய இருக்கின்றோம். வானார்ந்த பொதியின் மிசை வளர்கின்ற மண்ணே, மன்னிய மூவேந்தர் தம் அடி வளர்ந்த மகளே, தேனார்ந்த தீம் சூனைசால் திருமாலின் குன்றம் தென்குமரி ஆயிடனல் செங்கோல்குள் செல்வி, காணார்ந்த தேனே கற்கண்டே தாயே தமிழே என் கண்ணே நின் பொற்பாதம் பணிகின்றேன். மாடகூடங்கள் மல்கிய நாடு, மங்கள வாசனை மணக்கும் நன்னாடு, ஆடல் அரங்குகள் அலையெழும் நாடு, அஞ்சும் சீரடி அணங்குகள் நாடு, காஞ்சும் தமிழ் இசையை பொங்கிடும் நாடு, காஞ்சும் தமிழ் இசையை பொங்கிடும் நாடு, மாநாடு எங்கள் செட்டிநாடு. செட்டிநாட்டின் தவமும் சீலமும் தர்மமும் ஒருங்கே வாக்கிய பெற்ற வளர்ந்து வருகின்ற அருமையான நகராம், சீர்மிகு சிறப்புமிகு நகராம் தேவகோட்டையிலிருந்து ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு முன்பு இங்கு ஒரு நிறுவனம் ஒன்றை துவக்கி சவால்களையெல்லாம் சாதனைகளாக்கி இன்று ஒரு அருமையான இல்லத்தை டிலைட் ஹவுஸ் என்று பெயரிட்டு அதை அதனுடைய வீட்டில் உட்புகுந்து புகுமனை விழாவாக்கி அதனோடு தன்னுடைய தொழில் 50 ஆண்டு காலம் நடத்தி வெள்ளி விழாவோடு பொன் விழாவாக இன்று நடத்தி கொண்டிருக்கின்ற என் அன்பிற்குரிய நண்பர் ராமநாதன் செட்டியார் அவர்களே, அவருடைய வாழ்க்கை துணைநலம் லலிதா ஆச்சி அவர்களே, இங்கு அவருடைய இல்லத்தை சேர்ந்த 3 பிள்ளைகளே, அவருடைய குடும்பத்தவர்களே, இங்கு மேடையில் அமர்ந்திருக்கின்ற நல்லோரே, முன்னால் அமர்ந்திருக்கின்ற
பெருமக்களே, நாட்டவரே, நல்லோரே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள், சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இந்த விழாவில் நான் கலந்து கொள்வதற்கு உண்மையான காரணம் ராமநாதன் செட்டியார் அல்ல. உண்மையான காரணம் எங்கள் லலிதா ஆச்சி. லலிதா ஆச்சி அவர்கள் என்னுடைய மனைவியின் ஆயாவும் லலிதா ஆச்சியின் ஆயாவும் அக்கா தங்கச்சி. வந்தவுடன் ராமநாதன் செட்டியாரும் சொல்லிட்டேன், எல்லாரையும் வைத்துக்கொண்டே சொன்ன, தனியாக சொல்லவில்லை. நான் வந்தது எங்கள் ஆட்சிக்காகத்தான், உங்களுக்காக அல்ல என்று. அதை அவர் மறுக்கவில்லை. அதான் முக்கியம், அவருக்கு தெரியும். ஏனென்றால் அவருக்கு ஒரு பிற சிறப்பான குரம் தெரியுமா, ஸ்பேட ஸ்பேடும்பார். அதனால் அவர் எனக்கு பிடிக்கும். உள்ளதை உள்ளபடி உறக்க சொல்லுவார். அதுக்கு அப்புறம் வரேன். இப்போது அவர் வரவேற்புரை ஆற்றினார். அப்போது அன்பு தம்பி, என்னுடைய அருமை நண்பர் கே.ஆர். ராதாகிருஷ்ணனுடைய அருமை புதல்வர் ஐயப்ப மணி இங்கு அருமையான வார்த்தைகளை பேசினார். அவர் பத்திரிகையில் பதிவு செய்யப்படவில்லை என்றாலும் இந்த ராமநாதன் செட்டியார் லலிதா ஆச்சியை உள்ளத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறார் என்பது ஒரு பேச்சிலே தெரிந்தது. லலிதா ஆச்சியை நான் எப்படி பாராட்டுகிறேனோ அது மாதிரி திரும்ப 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 லலிதா ஆச்சியை கடைசி வரைக்கும் பாராட்டிகிட்டே இருந்தார். ஏனென்றால் நாங்கள் உண்மை பேசுவது தான் எங்கள் தொழில் என்பதை சரியாக சொன்னார். அன்பு தம்பி இன்னும் வளர வேண்டும், பல பதவிகள் வைக்கின்ற பதவிகளெல்லாம் சொன்னார். இன்னும் பதவிகளை வைக்க வேண்டும். ஏனென்றால் எதையெல்லாம் கே.ஆர். ராதாகிருஷ்ணன் கனவிலே கண்டாரோ அதையெல்லாம் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். இவருக்கு அவர் வைக்கின்ற போதே ஐயப்பன் மணி என்று வைத்தார். ஐயப்பனுக்கு மணி முக்கியம், இந்த ஐயப்பனுக்கும் மணி முக்கியம். அதனால தான் கல்யாணம் பண்ணி வைக்கிற போதே ஒரு மணியான மனைவியை திருமணம் செய்து வைத்தார். ஆமாம், இவருடைய மணி அங்கு இருக்கிறது, இவருடைய சேமிப்பும் அங்கு சேர வேண்டும். இரண்டு பேரும் நன்றாக இருக்க வேண்டும். இறைவன் எப்போதும் வழிவகுப்பார். இன்று மேடையில் அமர்ந்திருக்கின்ற என்னுடைய அருமை தம்பி பிஎன் செட்டி வள்ளியப்பன் வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட மாதத்தில் ஒரு 5-6 ஃபங்க்ஷன் ஆகி போச்சு. இப்போ நாங்கள் 2 பேரும் சந்திக்கிறோம். பிஎன் செட்டி வள்ளியப்பனை பற்றி திரும்ப 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 இதை நான் சொல்லிக்கிட்டே வந்தால் இதில் கேட்குறவங்க அங்கே இருக்க வந்திருந்தான்னு வச்சுங்க, ஜட்ஜி இதே திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படிமாங்க. எங்கு சொன்னாலும் என் தம்பி தான், அதில் மாற்றம் இல்லை. பிஎன் செட்டி அவர்கள் என்னுடைய மரியாதைக்குரியவர். இன்னும் ஒரு 10 பேரை தினசரி நினைப்பேன். தாய் தந்தை, எங்கள் ஐத்தன் ஆட்சி, அப்படி நினைப்பவர்களில் விஎன் செட்டி சிதம்பரம் செட்டியார் ஒருவர். தினசரி இப்போ என் டைரி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தவங்களுக்கு அப்படியே ஆச்சரியமாயிடும். என் டைரியில் ஒரு முக்கியமான விஷயங்கள் உள்ளதுன்னு அப்படி வச்சுருக்கேன். வள்ளியப்ப செட்டியார் சிலையை திறந்தோம் எங்கே, ராங்கியத்தில். அந்த இன்விடேஷன் பின்பகுதியில் அவருடைய படம் இருக்குது, விஎன் செட்டி படம். அதுக்காக அந்த டைரிக்குள்ளே அதை வச்சுருக்கேன். இப்போ வள்ளியப்பன் பார்த்தாலும் கண் கலங்கிடுவார். ஆமாம், ஒரு ஸ்ட்ராங் வில். நான் பார்த்தது எனக்கு ரொம்ப பிடித்தமானது மனத்திட்பம். வள்ளுவர் சொல்லுவார், வினை திட்பம் என்பொருவன் மனத்திட்பம் மற்றையெல்லாம் பிற தூக்கி எறி நோ யூஸ் அப்படின்னு. ஒரு விஷயத்தை நடத்தணும் அப்படின்னு முதல்ல நம்பிக்கை வேணும், அடுத்து மனத்திட்ப வேணும், நடத்துவேன் என்ற மனத்திட்ப வேணும். அந்த மாதிரி ஒரு மாமனிதர் விஎன் சிதம்பரம் செட்டியார் அவர். என்னுடைய கல்யாணத்தில் ஒரு 10 பேர் ஆசீர்வாதம். சத்திரத்தார் வீடு, தேவகோட்டையில் வந்திருக்கவங்களுக்கு தெரியும். 3.5 ஏக்கர் கார்பெட் ஏரியா, 60 கிரவுண்டு. ஒரு 10 பேர் ஹைகோர்ட் ஜட்ஜி வந்திருந்தாங்க, சீனியர் எல்லாரும் வந்திருந்தாங்க. எல்லாரும் வாழ்த்துனாங்க. அப்போ நான் அட்வொகேட்டு, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். அப்போ வாழ்த்துற போது விஎன் செட்டி மட்டும்தான் சொன்னார், நீங்கள் இன்றைக்கி ஒரு அட்வொகேட்டு அரசாங்க வக்கீலை வரவே ஒரு மாப்பிள்ளையாக கூட்டுறோம்னு நினைக்கிறீங்க, நீங்கள் இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, பிற்காலத்தில் ஜட்ஜாக போகிற ஒருவரை நீங்கள் வரவே அப்படின்னு சொன்னார். வார்த்தை பலித்தது. அந்த எனக்கு வள்ளியப்பன் ரொம்ப ரொம்ப பிரிய என்னன்னா, தன் தகப்பனார் விட்டு சென்றதை கொஞ்சம் கூட அசைவில்லாமல் அதே மனத்திட்பத்தோடு அவர் செய்து கொண்டிருந்த அந்த பணிகளை, அவருடைய சேவையை, நற்செயல்களை எல்லாம் இன்றும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால் எனக்கு வள்ளியப்பன் ரொம்ப இஷ்டமே. இவங்கெல்லாம் 3 பேர் என்ன சொல்லுவேன்னா, விஎன் செட்டி 3 சிங்கங்களை உலாவ விட்டார்.
அதில் முதல் சிங்கம் இன்று வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன். முந்தா நாள் ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டோம், அதுக்கு முதல் நாள் ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டோம். இப்போது நாங்கள் இப்போ எல்லாரும் இங்கே வந்திருக்கோம். இது தம்பி பிஎன்சிடி வள்ளியப்பன் வந்திருக்கிறார். அடுத்து விஸ்வநாதன் வந்து ஒருத்தர் இங்கே நின்று பேசினார். விஸ்வநாதன் இங்கே பேசினா காரைக்குடிக்கு கேட்க மைக்கு தேவையில்லை. ஆமாம், ஹாப்பி டூர் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம்னு இப்போ சொன்னாங்க. தேர்ஃபார் அவருடைய வளர்ச்சி பெருகட்டும், வளர வேண்டும், எல்லோருக்கும் வந்து பயன்படுவது அமைய வேண்டும், அவருக்கு வாழ்த்துக்கள். அடுத்து தம்பி மோகன் வந்திருக்காரு. மோகன் வந்து எனக்கு தெரிஞ்சிட்டு அவர் கலர் ஷர்ட் போட்டதே இல்லை. ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பார். இடுப்பில் துண்டை வேற கட்டிடுவார். இடுப்பில் துண்டு கட்டினா என்ன அர்த்தம்னா சேவுகன்னு அர்த்தம். ஞாபகத்தில் வச்சுங்க. கோவிலுக்குள் உள்ள போய் செட்டியார் இடுப்பில் துண்டை கட்டிடுவார். அப்படின்னா சேவுகன்னா என்ன அர்த்தம்னா சேவை செய்வோன்னு அர்த்தம். யாருக்கு சேவை செய்வோம்? இறைவனுக்கு சேவை செய்வோன்னு அர்த்தம். இவர் தன்னுடைய பணிவை காட்டுவதற்காக இடுப்பில் துண்டை கட்டுவார். ஒரு காலத்தில் கூட இவர் கலர் ஷர்ட் போட்டதில்லை, நான் பார்த்ததில்லை. இவர் தகப்பனார் 80க்கு நான் தான் தலைமை, 85க்கு தலைமை, 90க்கு தலைமை, 95க்கும் தலைமை. இது எல்லாருக்கும் கிடைக்காது. அவருக்கு 95 வயசு, எனக்கு எப்படி சான்ஸ் கிடைக்கும்? திருச்சி நகரத்தார் சங்கத்தில் 40வது ஆண்டு, 50வது ஆண்டு, 60வது ஆண்டு, 70வது ஆண்டு, 75வது ஆண்டு நான் தான் தலைமை. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அப்போது எப்படி அதை ஆரம்பிச்சேன் தெரியுமா? எனக்கு வயதை கொடுத்த இறைவனுக்கும் வாய்ப்பை கொடுத்த நகரத்தார் சங்கத்துக்கும் நன்றின. அது மாதிரி பழனியப்ப செட்டியாருடைய 80, 85, 90, 95 எல்லாத்துக்கும் அடியன் ஃபர்ஸ்ட். அதற்கு உண்மையான காரணம் என்னவென்றால் பழனியப்ப செட்டியாரும் அவர் மனைவியோடு நன்றாக சௌக்கியமாக இப்போ இருக்கார். 100 கண்டிப்பாக கொண்டாடுவோம். அருமையான பிள்ளைகளை பெற்றார்கள். இதான் முக்கியம், அருமையான பிள்ளைகள். இவர் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுற காரணம் இதுக்கு மேலே கருப்பு நான் பார்த்ததில்லை. அதாவது நான் என்னன்னு பார்த்தேன்னா எங்கள் ஆத்தா தான் கருப்புன்னு வச்சுருந்தேன், அதை மிஞ்சிட்டார் இவர். எங்கள் ஆத்தா சின்ன வயசு பொடியேன், நான் ரொம்ப குறும்பு. 427 எங்கிட்ட சொல்லுவேன். அப்படின்னா மிஸ்சீஃப்னு அர்த்தம். யாரையும் சுருக்குன்னு ஒரு மிஸ்சீஃபாக பேசிடுவேன். சீட்டில் இருந்து பேசுவேன். இப்போ ஹைகோர்ட்டில் சீட்டில் இருக்கல, ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு சொன்னேன்னா அந்த கோர்ட்டே கலகலங்கும். ஆனால் தீர்ப்பு மாறாது, தீர்ப்பு அசையவே அசையாது. இப்போ ஒரு எங்கள் தாயார் வந்து ரொம்ப கருப்பு. யாராவது வந்து எங்கள் வீட்டில் எங்கள் வந்து வீட்டுக்கு அடையாளம் சொல்லும், நீ அப்படி இறங்கு, நேராக வா, சக்திவேல் பெட்டி கடை, லெஃப்டில் திரும்ப, பெரிய வீடு, இவ்வளவும் சொல்லும். அமைதியாக கேட்டு கடைசியாக சொல்லும், ஒன்றுமே கேட்காத, சிரமப்படாத, பஸ்ஸை விட்டு இறங்கு. இந்த ஊரில் கருப்பான ஆட்சியாருனாலும் எங்கள் வீட்டை கையை காட்டுவான்பேன் அப்படிமே. அது மாதிரி அவர் ஒயிட்டு போடுற காரணமே பிளாக் அண்ட் ஒயிட். பிளாக் அண்ட் ஒயிட் தான் எப்போதும் எடுபடும், அந்த கருப்புக்கு ஒயிட்டு எடுபடும். ஆனால் நமக்கு என்ன தேவை தெரியுமா? புற தோற்றம் அல்ல, புறத்தால். அதாவது விஎன்சிடி புறத்தால் நல்ல கருப்பானவர். அவருக்கு என்ன சொல்லுவேன் தெரியுமா? பிளாக் அண்ட் ஒயிட்டுமே. சினிமா பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தபோது உள்ளே புகுந்தவர். சினிமா தன் கலரை மாற்றிக்கொண்டது, ஆனால் விஎன்சிடி தன் கலரை மாற்றிக்கொள்ளவில்லை. அது மாதிரி தம்பி வந்து தம்முடைய குணம் என்ன தெரியுமா? உள்ளே வெள்ளையானவர். அதான் எங்களுக்கு தேவை. நீங்கள் வெளியே கருப்பாக இருந்தானோ, பச்சையாக இருந்தானோ, சிவப்பாக இருந்தா எங்களுக்கு, நீங்கள் உள்ளே வெள்ளையாக இருக்கீங்களா? ஆமாம் இருக்கேன். அது ஒன்று தான் எங்களுக்கு தேவை. அப்படிப்பட்டவர்களெல்லாம் மேடையில் கொண்டு வந்து அமர்த்தி இருக்கிறார் ராமநாதன் செட்டியார். இன்று ராமநாதன் செட்டியாரை பற்றி ஒரு 5-6 விஷயங்களை சொல்லிடணும். முதல் விஷயம், இவர் எல்லாருக்கும் இந்த ஒரு இன்விடேஷன் கொடுத்தாரு. இந்த இன்விடேஷன் கொடுக்குற போது முதல் பக்கத்தில் இன்விடேஷன் போட்டிருந்தது, 2வது பக்கம் வாழ்த்தரங்கத்தை போட்டார். அதுக்கப்புறம் ஒரு கதை எழுதியிருக்கார், ஒரு 5 பக்கம் 10 பக்கம். அதை அவரே படித்தாலே சலிச்சு போயிடுவார். அந்த மாதிரி பிரிண்ட் போட்டு ஒரு 5000 பேருக்கு விட்டுருக்காரு. அதுக்கு மேலே என்ன சொன்னார்? நல்ல துடிப்பான இளைஞர்கள் வழிகாட்டியாக அமைய வேண்டும் என்பதற்காக நான் பின்னால் வருவதை சொல்லுகிறேன்னாரு. கடைசியாக சொன்னார், இதுதான் படித்து பார்த்தா பிரயோஜனப்படும், ஒரு எழுச்சி ஏற்படும், நல்வழி காட்டும் சொன்னார். அப்போ நடுவில் என்ன எழுதியிருக்காரு? இதான் விஷயம். இது வந்து ராமநாதன் செட்டியாருடைய இப்போ இதில் வீட்டில் ஒரு பொன் விழா கொண்டாடுற ஸ்டேட் ஐஸ் ஆரம்பித்தார், வந்தார், ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் எல்லாம் கரெக்டு. அப்போ ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறாரு. ஏன் பொன் விழாவை முதல்ல போட்டு தானே பின்னாடி கிரகப்பிரவேசம் போடணும்? நீங்கள் எல்லோரும் ஃப்ரண்ட்டில் பாருங்கள். முதல்ல ஸ்டேட் எக்ஸ்பிரஸை கீழே போட்டு இவருடைய பொன் விழாவை, இந்த வீடினுடைய கிரகப்பிரவேசம் மேலே இருக்குது, அவருடைய வீடினுடைய பேரை முதல்ல போட்டிருக்காரு, கீழே போட்டிருக்காரு பொன் விழாவை.
என்ன அர்த்தம்? முதல்ல பொன் விழாவை போட்டு தானே இதை எழுதணும். என்ன காரணம்னா, இந்த வீடு இருக்கு பற்றிய டிலைட் ஹவுஸ், இது இந்த 50 ஆண்டு காலம் இவர் தொழில் செய்வதால் இவருக்கு கிடைத்த வெற்றி கனி, எனக்கு கிடைச்ச பரிசு இது அப்படின்னு பரிசை முதல்ல போட்டுவிட்டு 50 ஆண்டு காலத்தை கீழே போட்டிருக்காரு. இதுதான் உண்மையான காரணம். எனக்கு பார்த்தோன்னு தோணுச்சு, முதல்ல 50 ஆண்டு தான் முதல்ல போடணும், இதை பின்னாடி போட்டு அந்த முதல்ல போட்டிருக்காரு. ஏனென்றால் நடுவில் சொல்லார், எனக்கு கிடைத்த வெற்றி கனி எழுதியிருக்காரு. இப்போது அவருடைய வாழ்க்கை வரலாறுக்கு ஒரு புக் எழுதுனா இதை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு விஷயம். இதில் முதல்ல இவர் பியூசி படித்தார். படித்த உடனே இவர் ஒரு பேங்க்குக்கு வேலைக்கு போக ட்ரை பண்ணார். பேங்க் வேலை கிடைக்கல. அதோட படிப்பு கிளியர் முடிஞ்சு வச்சு, படிப்பே நின்று வச்சாங்க. படிப்பு படிக்கலை, என்னடா அதில் அக்கறை இல்லை. இது ஒன்று. அதுக்கப்புறம் 5 மாதம் ஒரு மருந்து கடையில் வேலையில் இருக்கார். இது 2. 3வது சீதா அப்பத்தாட்ட போகிறார். அப்போ தான் எனக்கு பேங்க் அமைச்சரால் ஒரு வேலை வாங்கி கொடுத்துருவோம்னு. அதெல்லாம் சரிப்படாது, நீ நம்ம ஐஸ் ஃபேக்ட்ரியில் போய் மேனேஜர் ஆயிரு. இவருக்கு ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? ஐஸ் ஃபேக்ட்ரியில் மேனேஜராக போகிறான். பியூசி படிச்சுவிட்டு ஒரு மேனேஜராக போகிறான், கிளார்க்காக போகல இல்லை அப்படின்ட்டு. தர்ஃபோர் அதில் போனார். அதுக்கப்புறம் அதில் தொடர்ந்து அப்படி வந்தார். அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்பப்போ மெக்கானிக் டிஃபெக்ட் இருக்கு ஐஸ் ஃபேக்ட்ரியில். அப்போ சேகர்னு ஒருத்தர் ஆப்டார் மெக்கானிக்கு, அவரை வச்சு எல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தார். அதுக்கப்புறம் சேலம் வந்தார். சேலம் ஆரம்பித்தார், தொழில் ஆரம்பித்தார். பங்கு நிறுவனம் 75 பங்கு நிறுவனம். 85 பார்ட்னர்ஸ் எல்லாம் வெட்டி விட்டார். 85 தானே கையில் எடுத்துக்கிட்டார். ஸ்டேட் எக்ஸ்பிரஸ்ன்னு போட்டார். இப்போ 50வது ஆண்டு, அங்கிட்டு ஒரு 10 இங்கிட்டு ஒரு 40, மொத்தம் 50வது ஆண்டு காலம். பார்ட்னர்ஷிப் 10 வருஷம், இது ஒரு 40 வருஷம், மொத்தம் 50 வருஷம். இன்று பொன் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறார். வெற்றியாக கொண்டாடி, இதான் அவருடைய சரித்திரம், ஷார்ட் லைஃப். இப்போ இவர் சாதித்தது என்ன? முதல்ல ஃபஸ்ட்டு இவர் ஏன் இங்கே என்னை கூப்பிட்டாரு அப்படின்னா, நான் உண்மைகளை சொல்ல வேண்டும் என்பதற்காக. இவருக்கு இந்த பூரா காலங்கட்டத்திலையும் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேலஞ்சு. இவர் விஷயங்களை இதில் எழுதியிருக்க நான் படிக்கிற போது, அதாவது ஒரு அட்வொகேட் கேஸை எழுதுனா கண்டிப்பாக இப்படி எழுத மாட்டார். என்னடா அட்வொகேட் ஒரு கேஸை பேசுகிற போது எழுதுகிற போது அவர் சைடாக எழுதுவார், அவர் ஷேப் பண்ணி எழுதுவார். ஏடா கட்சிக்காரன் கேஸ் ஜெயிக்கணுமே, அந்த மாதிரி எழுதுவார். இவர் எழுதியிருக்கிற பார்க்குற போது முதல்ல இவற்றின் ரொம்ப பிடித்தமான விஷயம், உண்மைகளை அப்படியே எழுதியிருக்கிறார். பியூசி போச்சு, படிப்பு போச்சுன்னு எழுதிட்டார். 5.5 மாதம் மருந்து கடையில் வேலை செஞ்சுன்னு எழுதியிருக்கார். இப்படி ஒவ்வொன்றும் காலகட்டம், ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி எப்படி எழுதியிருக்கார். எல்லா விஷயம் அப்படி இருக்கு. அடுத்து இவர்கிட்ட ரொம்ப பாராட்ட தகுந்த விஷயம் இவருடைய நன்றி கடன். நன்றி இருக்கு பாருங்க, அது அப்படி நம்ம மனசு தொடுற மாதிரி எழுதியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம், நன்றி இல்லாத மனுஷன் தூக்கி ரோட்டில் நான் எரிஞ்சிடுறது. அதாவது நன்றி தான். வள்ளுவர் சொல்லுவார், என் நன்றி கொண்டார்க்கும் ஓய்வு உண்டாம், ஓய்வில்லை செயல் நன்றி கொண்ட முறை. ஓய்வுன்னா போக்கடம். எந்த நன்றியை நீ கொன்றாலும் போக்கடம் உண்டு, செய் நன்றி கொன்றால் போக்கடம் இல்லை, அப்படி தூக்கி எறின்றுவார். இவருடைய நன்றி உணர்வு பாராட்டுதற்குரியது. ஒரு இடத்துல எழுதுறாரு, சீதையப்பத்தா எனக்கு தெய்வமாக கருதுகிறோம். எங்கள் வீட்டில் சீதையப்பத்தா படம் வச்சுக்கிறதுக்கு படம் இல்லை, எங்கள் வீட்டில் கஜலட்சுமி படம் இருக்குது, நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருமே கஜலட்சுமி சீதையப்பத்தாளுக்கு கஜலட்சுமியை தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம்னு எழுதுறாரு. இது முதல்ல அவர் இல்லை. அடுத்து முதலாளி பேர் இருக்கக்கூடிய அந்த மரியாதையை காட்டுறாரு. அப்புறம் மனைவியை பற்றி எழுதுறாரு. ரொம்ப பேர் மனைவியை பற்றி சொல்கிறதே இல்லை, பாராட்டுறதே இல்லை. விஎன்சிடி அப்பப்போ சொல்லுவார், யாருமே இந்தியாவில் மனைவியை பாராட்டுறே கிடையாது, இல்லை தானே கழிச்சதுமாங்க, உள்ளபடி பேக்ரவுண்டு ஆட்சியை தான் அப்படின்னு விஎன்சிடி போல்டாக அடிப்பார். அதே மாதிரி இவர் எழுதுறாரு. 2 பத்தி விட்டுட்டார் ஆட்சிக்க. அதாவது தன்னுடைய தொழிலில் அவர்கள் எந்த அளவுக்கு அக்கறை செலுத்தினார்கள், ஒரு விவசாய விஷயங்கள்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்க, அது எல்லாத்தையும் எழுதுறாரு. அவருடைய அந்த அறிவுபூர்வமான விஷயங்களை அவர் பகிர்ந்துக்குவா, எல்லாத்தையும் அருமையாக எழுதியிருக்காரு. அதனால் ஒரு பாராட்டு உண்மை எழுதுறாரு. அடுத்து இந்த டிவைன் வீடு கட்டினார். டிவைன் ஹவுஸ் கட்டுற போது ஆலோசனை யார் தெரியுமா? வெங்கடேஷன் ஆலோசனை. வெங்கடேஷனுடைய ஆலோசனை என்னென்னா, அப்பப்போ கட்டுற போது அப்பாவுக்கு இது அப்படி பண்ணணும், இது எப்படி பண்ணணும் அதை சொல்கிறாரு. என்னுடைய ஆலோசனைகள் எல்லாம் என்னுடைய தங்க மகன் வெங்கடேஷன் எழுதியிருக்காரு. எப்படி எழுத வரும்? வெங்கடேஷை பார்த்தோன்னு முதல் திரும்பி பார்த்தேன். என்னோட வெங்கடேஷுக்கு கம்ப்ளீட்டாக பூரா முடி உதிர்ந்துருந்தது. எனக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. அதாவது இது பேச்சுங்கிறது ஒரு கலை. ஒருத்தரை பார்த்து என்ன இப்படி வழுக்கையாகி போச்சு
அப்படின்னா கோபம் வரும். பூரா முடி உதிர்ந்துருச்சே அப்படின்னா கோபம் வராது. ஒரு பையனை பார்த்தேன், ஒரு ஃபங்க்ஷன் போனேன். உன் பையன் எனக்கு ஒரு 50 வயசு இருக்கும், வெங்கடேஷ் வயசு. இந்த பையன் வந்தோடனே கொஞ்சம் முடியெல்லாம் ஊந்துருந்தது. உன்னை பார்த்தா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குன்னு. அப்படியா, ஏன்னு அந்த பையன் கேட்டான். நான் சொன்னேன், முடி பூரா ஊந்துருக்கு, வலிக்குன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன், எப்போதுமே பேசுகின்ற போது தனியாக இருந்தாலும் பிறரோடு இருந்தாலும் அவருடைய மனசில் எந்த விதத்திலையும் சுருக்கணுங்காம பேசவே கூடாது. பேச்சு ஒரு கலை, பேச்சு ஒரு கலை. செட்டியா வீட்டில் வந்து ஒரு பொண்ணை பார்த்துட்டு வருவா. பொண்ணு எப்படி இருக்கு பார்த்துட்டு வந்து எல்லாரும் அப்படின்பா. ஒரு ஆட்சி அடுத்த ஆட்சியில் உள்ளது போல இருக்கும்பா. உள்ளது போல இருக்கும், அப்புறம் வேற மாதிரியா இருக்கும். உள்ளது போல அடுத்தபடின்னு அர்த்தம், அதுக்குள்ள அர்த்தம் இருக்கு. ஒரு செட்டியார்ட்ட போய் பணம் ஒரு 5000 பணம் கேட்குறேன். அந்த செட்டியார் கடைசி வரைக்கும் இல்லைன்னு சொல்லவே மாட்டார். இருந்தது, நாளைக்கு தரவா, காலையில் தங்கச்சியில் கொடுத்தனே, நேற்றே கேட்டிருக்கலாமே, 10 பதில் சொல்லுவார், இல்லைங்க மாட்டார். இதுதான் செட்டிநாட்டின் பேச்சு நாகரீகம். பேச்சில் செட்டிநாட்டு சின்ன பையன் வரேன் வாடான்னு எந்த செட்டியாரும் சொல்ல மாட்டார். தம்பி வா, தம்பி வாங்க. அதே மாதிரி காப்பி குடிக்கிறது செட்டிநாட்டில் கிடையாது. ஒரு செட்டியார் ஒரு செட்டியாரை பார்த்து காப்பி குடிக்கிறீங்களான்னு கேட்க மாட்டார், காப்பி சாப்பிட்றீங்களா. காப்பி எப்படி சாப்பிட முடியும்? ஏன் கேட்குறாருன்னா, காப்பி குடிக்கிற குடி இருக்கு, அந்த குடி கூடாது என்பதற்காக. அதுதான் வாசகம் சொல்ல இல்லையே. அது மாதிரி இந்த பார்த்தோன்னு இப்படி இருந்தது. அந்த பையனை கேட்டேன், ஏப்பா அப்படி கூட உதிர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு. அந்த பையன் டக்குன்னு என்ன பதில் சொன்னான்னு தெரியுமா? அப்போ நான் உங்களை அடிக்கடி பார்க்குறேன், என்ன சந்தோஷப்படுறீங்கள, நான் அடிக்கடி பார்க்குறேன் என்ன. அதாவது வெங்கடேஷ் வந்து நான் சீட்டில் ஜஸ்டிஸ் ஹைகோர்ட்டில் மெட்ராஸில் இருக்க போது என்கிட்ட ஆர்கியூ பண்ண புள்ள இப்போ பக்கத்தில் சொல்லிக்கின்றேன், வெங்கடேஷ் ரொம்ப கெட்டிக்காரன்னு. ஆமாம், கெட்டிக்காரத்தனம் விஷயமாக வேண்டும். இதுதான் எப்போதும் நான் எப்போதும் எதை வாழ்த்துறது தெரியுமா? அந்த கெட்டிக்காரத்தனை ஷேப் பண்ணி விஷயமாக்கி கொண்டாந்துடணும். ஒரு மனிதன் பிறந்தால் தனக்கு பெருமை தேடணும், தன் மனைவிக்கு பெருமை தேடணும், தன் குடும்பத்துக்கு பெருமை தேடணும், பெற்றோருக்கு பெருமை தேடணும், தன்னுடைய ஊருக்கு சமூகத்துக்கு பெருமை தேடணும். அப்போ ஜட்ஜாக இருந்தேங்கிற விஷயமே இல்லை. நான் எப்படி ஜட்ஜாக இருந்தேங்கிற விஷயம். 28 ஆண்டு காலம் நான் ஜட்ஜாக இருந்திருக்கேன். எப்படி இருந்தேன்? அதான் 28 காலம் விரதமாகவே இருந்திருக்கேன். வியாழக்கிழமை சனிக்கிழமை விரதம் மாதிரி இருந்திருக்கேன். எப்படி முடியும்? அது இறை அருளால் முடியும், நம்ம மன கட்டுப்பாட்டால் முடியும். இப்போது வெங்கடேஷனுடைய ப்ராக்டிஸ் நல்லா இருக்குது. வந்தோன்னே அதான் கேட்டேன், தம்பி உன் ப்ராக்டிஸ் எப்படி? நல்லா சூப்பர்னு வார்த்தை. அது போதும், அதான் நடக்கணும் இருந்து. அடுத்து வந்து இந்த இவருக்கும் நீதிமன்றத்துக்கும் உள்ள தொடர்பு. ராமநாதன் கேஸு ராமநாதன். அதாவது இவருக்கு எப்படி எப்போதுமே கோர்ட்டுக்கு போய் கொஞ்சம் பழக்கப்பட்டுட்டா டேஸ்ட் வந்துடும். அதான் இவரை பிடிச்சது. அதை நான் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆனோடனே எல்லா ஊர்களையும் பாராட்டு விழா நடந்தது. நகரத்தார் சமூகத்தில் நடந்த பாராட்டு விழா மறக்க முடியாத பாராட்டு விழா. ஃபுல் கூட்டம், ஒரு 1000 பேர் இருக்க கூட்டம் 2 இடத்துல. ஒன்று தஞ்சாவூர், இன்னொன்று கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் தலைமை டாக்டர் எம் ராமசாமி. என்னை பாராட்டி முடித்தோடனே நான் பேச ஆரம்பித்தேன். நான் சொல்கிற போது சொன்னேன், கோர்ட்டில் வந்து நகரத்தார்களுக்கு ஒரு வேண்டுகோள், கோர்ட்டுக்கு போகாதீங்க. அப்படி கோர்ட்டுக்கு போனால் எங்கிட்ட வராதிங்க. கோர்ட்டுக்கு போகாதீங்க, போகக்கூடாது. கோர்ட்டுங்கிற இடம் என்னட்டா வழக்கறிஞர் வாழ்க்கை நடத்துவதற்காகவும் நீதிபதிகளுக்கு சம்பளம் வருவதற்காக உள்ள இடம். கடைசி பட்சம், லாஸ்ட் ரிசார்ட், வேறு வழியே இல்லைன்னா கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்டென்ஸ் என்னன்னு சொல்லிவிட்டேன். கோர்ட்டுக்கு போகாதீர்கள், போகனா எங்கிட்ட வராதீர்கள்னு. அன்றைக்கி ராத்திரி 9 மணி ஏஆர்எல் வந்து லக்ஷ்மணன் செட்டியார் ஜஸ்டிஸ் வந்து அதில் அப்போது இதில் இருக்கார் ராஜஸ்தானில். அவர் அங்கேருந்து கூப்பிட்டாரு, ஏயா இந்த மாதிரி சாயந்தரம் சொன்னியலான்னாரு. ஆமாண்ணே. எம் ராமசாமியை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பேசலாமான்னாரு. அவரை வச்சுக்கிட்டு தான் இதை பேசணும்னே நான் அதெல்லாம் மறுக்க யோசிக்கிறது இல்லை. ஏன்னா அவரை வச்சுக்கிட்டு பேசினா தான் அவர் வரமாட்டார், யாரும் வரமாட்டான்னு யோசிக்க இடம் இல்லை. அந்த மாதிரி இவருக்கு ஒரு டேஸ்ட். காரைக்குள்ளே சங்கர்னு ஒரு அட்வொகேட் இருக்கார். காரைக்குள்ளே ஒரு சீனியர் அட்வொகேட், எல்லாருக்கும் தெரியும். இவர் ஒரு அங்கே இருக்க ஏஜெண்ட் ஒருத்தருக்கு, தினத்தந்தி ஏஜெண்ட்டுக்கு ஒரு 250 ரூபா கடன் கொடுத்துட்டார். சின்ன பையன் இவர் போய் பணத்தை கேட்டார். அந்த ஆள் கொஞ்சம் கடுமையாக பேசி வெளியே போடான்னு கொஞ்சம் பார்த்த வித்தியாசமாக பேசிட்டார். எங்கிட்ட ஓடியாந்தார். அண்ணே நான் அட்வொகேட்டு, ப்ராக்டிஸ் வந்து 2-3 வருஷம் இருக்கும். ஒரு கேஸ் போட்டுருவணும், எனக்கு கொஞ்சம் தரக்குறைச்சல் நாள் பேசிட்டானார். போட்டுருவோம் கேஸ். என்ன இப்போ ஸ்மால் காசுன்னு பேர் குறு வழக்கு. அதை போட்டான். அந்த கோர்ட்டுக்கு ஒரு 10 முறை சங்கர் வந்தார். வந்து அப்படி பார்த்துக்கிட்டே ஒரு டேஸ்ட் வந்துருச்சு.
கோர்ட்னா அப்படி நடக்கும். அப்புறம் எங்கிட்ட வந்து யோசனை கேட்டார். நான் இப்போ பிஎஸ்சி படிக்கிறேன், படித்து முடித்தோன்னே எனக்கு வக்கீலுக்கு படிக்க வேணார், நீ படி பார்த்துக்கோமுனே. வக்கீலுக்கு படித்தாரு, வந்தார், இப்போ நல்ல பெரிய அட்வொகேட்டாக இருக்கார். எதனால் வந்ததுன்னா கோர்ட்டுக்கு போனதுனால வந்தது. இவருக்கு எப்படி இவருக்கு இந்த டேஸ்ட்டு வந்துச்சு, கோர்ட்டு டேஸ்ட்டு அப்படின்னா, இவர் முதல்ல அந்த மதுரையில் இருக்கையில் முதலாளி ஒரு சொத்து வாங்கினார். சொத்து வாங்குற போது சொத்து வாங்கினதுக்கப்புறம் விலைக்கு விற்றவன் ஒரு கேஸ் போட்டேன். அந்த கேஸில் முக்கிய சாட்சி இவர் சாட்சியாக இருந்தார். கோர்ட்டுக்கு போனார். இது ஒரு கொக்கி. இதுக்கப்புறம் மெட்ராஸில் வந்து இவர் ஒரு லீஸுக்கு எடுத்தார், ஒரு பெரிய ஐஸ் பிளான்ட்டை. அந்த லீஸுக்கு விட்ட லெஸ்ஸார் வந்து போட்டு வாட்டி எடுத்துட்டான்ங்கிறார். ஒரு 10 வருஷம் கேஸ் நடந்திருக்கு. இதில் எனக்கு மனசை பிடித்தது ஒரு அருமையான வரி ஒன்று எழுதியிருக்கார். என்னுடைய இளமை காலம் இந்த மாதிரி நீதிமன்றங்களில் வழக்குகளை நடத்ததால் தொலைந்து விட்டதுன்னு எழுதியிருக்காரு. இதுதான் உண்மை. அதுதான் உண்மையை சொல்கிறது. அப்படி அப்பட்டமாக எழுதியிருக்காரு. எனக்கு அதாவது எப்போது இளமை கால வாழ்க்கை நீதிமன்றங்களை அலைந்ததால் தொலைந்து விட்டு எழுதியிருக்காரு. இப்படி பல விஷயம். தொழில் நடத்தணுமா, நீ கடன் வாங்காத, இதை கொண்டு அயலாற்ற முதலீடு பண்ணாத, பார்ட்னர்ஷிப்பில் முதலீடு பண்ண மாட்டிக்காத, பணம் போயிடும், இது ரிஸ்க்கு, கடன் வாங்கி பண்ணப்படாது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள். அதாவது இப்போ இளைஞர்களுக்கு, தொழில் செய்பவர்களுக்கு, தொழில் முனைவோருக்கு அத்தனை விஷயங்களும் இந்த அவர் எழுதியிருக்கக்குள்ளே இருக்குது. ஒரு நல்ல அனுபவம். இந்த அனுபவம் இருக்குது பாருங்கள். அவருடைய அனுபவத்தை அதில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கார். அனுபவம் தான் மனிதனை ஆக்குவது. எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் மேன். வேர்ட்ஸ் ஒருத்து. எக்ஸ்பீரியன்ஸ் த பெஸ்ட் டீச்சர் மேன். ஒரு மனிதனுக்கு எது சரியான ஆசிரியர் என்றால் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் சேம்பர்லேருந்து கோர்ட்டுக்கு போவேன். கோர்ட்டுக்கு போகிற ஹைகோர்ட்டில் அப்படின்னு என்னுடைய வெளி தேடி வச்சிருக்க பியூன் சவுண்டு கொடுப்பேன். டவாலி சவுண்ட். எல்லா சீனியர்ஸ் ஓரமாக நிற்பாங்க. அந்த நிற்கிற போது அவர்கள் கையை தூக்கி கும்பிடுவதற்கு முன்பு நான் கும்பிட்டு விடுவது வழக்கம். அவள் கும்பிட விட மாட்டேன். பாரில் என்ன பேசிக்குவாங்க தெரியுமா, இந்த ஜட்ஜுக்கு இருக்க அடக்கத்தை பாரு, அவர் மரியாதையை பாரு அப்படின்னு பேசிக்குவாங்க. பொய்யல்ல, என் உள்ளத்தில் இருந்து எப்போதும் வாழ்த்துவது நெஞ்சார வாழ்த்துங்கள், திட்டுவதை வாயார திட்டிவிட்டு மறந்து விடுங்கள். அது மாதிரி மரியாதை நெஞ்சத்திலிருந்து வரணும். அந்த நெஞ்சத்திலிருந்து வரது பாருங்க. அந்த மரியாதையை சரியாக மரியாதை செலுத்த ரொம்ப பெரியது. அது மாதிரி இவருடைய அந்த நடைமுறையில் இவர் அந்த அதனுடைய அனுபவம் இருக்கு பாருங்க. அதை போய் கண்ணதாசன் போய் இறைவனை பார்த்தார். ஒரு 5-6 கேள்வியை போட்டார். கேட்டார், அறிவு என்பது யாதென கேட்டேன், அறிந்து பாரன் இறைவன் சொன்னான். படிப்பு என்பது யாதென கேட்டேன், படித்துப்பாரன் இறைவன் சொன்னான். காதல் என்பது யாதென கேட்டேன், காதலித்துப்பாரன் இறைவன் சொன்னான். மனையாள் சுகம் என யாதென கேட்டேன், மணந்துபாரன் இறைவன் சொன்னான். கவிஞருக்கு கோபம் வந்துருச்சு. அனைத்துமே அனுபவித்து தான் தெரிய வேண்டும் என்றால் நீ ஏன் என கேட்டேன். அதுக்கு இறைவன் மறுவா கிட்டக்க வந்து சொன்னான், நான் தானே அனுபவம் என்று. அனுபவம் இறைவனுக்கு ஈக்குவல். அனுபவத்துக்கு மிஞ்சின விஷயமே உலகத்தில் கிடையாது. ஒரே அட்வொகேட்டு முன்சிப் கோர்ட்டு கேஸு, அவர் 1 மணி நேரம் ஆர்கியூ பண்ணுவார். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு 1/2 மணி நேரம் பேசுவார். ஹைகோர்ட்டு 1/4 மணி நேரம், சுப்ரீம் கோர்ட்டு 5 நிமிஷம். ஆனால் கேஸ் ஒன்று தானே. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அவருடைய இந்த கெட்டிக்காரத்தனத்தினால கண்டென்ஸ் பண்ணி கோர்ட்டை கன்வின்ஸ் பண்ணி ஆர்டர் வாங்கி ஆகணும். அதுதான் அனுபவம். அனுபவத்தை மிஞ்சின விஷயமே கிடையாது. இப்போ ஒரு சேகர்னு ஒருத்தரை பற்றி நல்லா எழுதியிருக்காரு. மிஷின் பூரா மாட்டிக்கின்னு முழிக்கிறது, ஒன்றும் பண்ண முடியல. சேகர்னு ஒருத்தன், அவன் அதாவது மனுஷனுக்கு 3 வெயிட்டு. ஒன்று பாடி வெயிட்டு, 2வது ஃபினான்ஷியல் வெயிட்டு, 3வது ஹெட் வெயிட்டு. நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம் அங்கே காளையார் மங்கலத்தில். என் பக்கத்தில் பிஎல்ல முத்தையான உட்காந்துருந்தார், மதுரை நகரத்தார் சங்க தலைவர். அவர் சொன்னார் மெதுவாக காதுக்குள்ளே, அன்னைங்க இந்த காளையார் மங்கத்தில் எல்லாரும் குண்டு குண்டாக இருப்பா போல இருக்கேன்னார். ஏன்னாடா 10 பேர் என்கிட்ட கும்பிட வந்த ஆள் பூரா குண்டு, எல்லாம் பூரா குண்டாக இருக்கேன்னாரு. நான் ஒன்று சொன்னேன், 3 விதமான வெயிட்டு. ஒன்று பாடி வெயிட்டு, இன்னொன்று ஹெட் வெயிட்டு, இன்னொன்று ஃபினான்ஷியல் வெயிட்டு. ஃபினான்ஷியல் வெயிட்டு இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு. பாடி வெயிட்டு இருக்கலாம், ஹெட் வெயிட் இருக்கக்கூடாது. இதான் 3 வெயிட்டும். 3வது வெயிட் இருக்கவே கூடாது. இந்த ஹெட் வெயிட் இருக்கு பாருங்க, அந்த ஹெட் வெயிட் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாத விஷயம். அதில் ராமநாதன் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டு இருக்கார். சேகருங்கிற ஆள் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவன், ஆனால் ஃபுல் ஹெட் வெயிட்டு. எனக்கு மேலே தெரிஞ்சவனே உலகத்தில் இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஆளாம். அவனை வச்சு அவர் டீல் பண்ணியிருக்காரு. அதாவது ஜப்பானில் கரன்சி மிஷின் நின்று போச்சு. கரன்சி அடிக்க முடியல 2 நாள். எல்லாம் தடுமாறி போயிட்டாங்க. கடைசி அங்கே இருக்க எல்லாம் பிஇஎம்இ எல்லாம் பண்ணி பார்த்தா ஒன்றும் நடக்கலை. ஒரு வயசான ஆளை பிடிச்சிக்கிட்டு வந்தாங்க. அப்போ மிஷினை சரி பண்ணாங்க. சரி ஒரு ஹேங்கரை கொண்டு வந்தார். ஹேமரை சுற்றியில் வாங்கினார். எப்படியும் சுற்றி வந்தேன். ஒரு இடத்துல ஒரு தட்டினேன். டக்குன்னு மிஷின் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. உடனே கேட்டாங்க,
சரி பில்லை கொடுனாங்க. அங்கே நம்ம ரூபாய்ங்கிற எண் தான் ஜப்பானில் 1000 எண்ணுன்னு பில்லை கொடுத்தேன். என்னைய அக்கிரமமாக இருக்குது, எங்கே விட்டு சுத்தியில் வாங்கி எங்கள் மிஷினில் ஒரு தட்டு தட்டி இருக்கா, தலைக்கு 1000 விட்டுருக்கேன்னு கேட்டான். அவன் அசையாமல் சொன்னேன், உங்கள் மிஷின் எனக்கு தெரியும், உங்கள் விட்டு ஹேமர்னு எனக்கு தெரியும், ஒரு தட்டு தட்டினு தெரியும், அதுக்கு 1 ரூபா தான். ஆனால் என் அனுபவம் 50 ஆண்டு காலத்தில் நான் செஞ்ச பற்றியும் அதுக்கு தான் 999. அதுதான் இப்போ இவர். அந்த அனுபவம் இருக்குது பாருங்க, அனுபவத்தை மிஞ்சிய விஷயங்களே கிடையாது. அந்த அனுபவங்களை இதில் அப்படி கொட்டி தீர்த்துருக்காரு. இது எனக்கு பல விஷயம் பிடிச்சி. முதல்ல உண்மை விளம்பி இருக்காரு. ராமநாதனை பற்றி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா உண்மையை அப்படியே சொல்லியிருக்காரு. அதுக்கு தைரியம் வேணும். ஞாபகத்தில் வச்சுங்க, உண்மையை பேசுவதற்கு தைரியம் வேணும். இப்போ நான் சொல்கிற போது என் மனைவியால் தான் நான் இப்படி வந்தேன், லஞ்சம் வாங்காமல் இருந்தேன், சத்தியமாக இருந்தேன், தைரியம் வேணும். அப்போ மனைவியை பாராட்டுறமேனா பாராட்டணும். ஒரு 2 பக்கம் எழுதியிருக்காரு மனைவியை பற்றி. பையனை தங்க மகன்கிறாரு, தொழிலை இன்னும் கஷ்டப்பட்டேங்கிறாரு, 2.25 லட்சம் ரூபாய் கடன் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் வாங்கினேன். வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு 6 மாசத்துல அவசரப்பட்டு தீர்த்துட்டேன். அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொண்டா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏதோ கதை பண்ணுறேன், எனக்கு பிடிக்கல, அதுலேருந்து கடன் வாங்கக்கூடாது என்று உறுதி எடுத்து இன்னைக்கு வரைக்கும் கடைசி வரை எழுதியிருக்காரு. எந்த கடனும் இல்லாமல் இன்று நான் இருக்கிறேன்கிறார். எங்கள் ஆத்தா அடிக்கடி சொல்லுவா, அதாவது கடன் இல்லாத கஞ்சி காவயிறு, செட்டியோட்டு பழமொழி ஆட்சிய. கடன் இல்லாத கஞ்சி காவயிறும்னா என்ன அர்த்தம்னா கடனே இல்லாமல் வாழ்க்கை சுகம் இருக்கு பற்றிலா. அதாவது கடன் வாங்கிய மனநிலை எப்படின்னா, கலங்கினான் இலங்கை வேந்தன். இலங்கை வேந்தன் எப்படி கலங்கினான், அந்த போர்லேருந்து திரும்பி போகிறேன், நாளை வான்னு ராமன் சொன்னது போகிறேன், போயிட்டு இருக்கேன். மனநிலை எப்படி இருக்கு, கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் கம்பன். அப்போ என்ன அர்த்தம், கடனே இருக்கக்கூடாது, கடன் இல்லாத வாழ்க்கை சுகமான வாழ்க்கை. எத்தனையோ அறிவுரை. இந்த அறிவுரை சேலத்தில் மட்டுமல்ல, நகரத்தார் சமூக இளைஞர்கள் எல்லோரும் இதை படித்து படித்து பார்த்து பின்பற்ற வேண்டிய அறிவுரை. இவ்வளவு விஷயங்களும் நான் பேசியதற்கு காரணம் என்னென்னா, முதல்ல தெரியும் ஒரு காரணம், நான் உறவு, அது அவருக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன். இங்கே நகரத்தார் சேலத்தில் எல்லாம் இருக்கிய, எல்லா ஊர்லேருந்து வந்திருக்கிய. நான் இங்கே சேலம் உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு சொல்லிடுறேன். நான் இங்கே பிரின்சிபல் ஜட்ஜாக வந்தேன். வந்த உடனே ராமநாதனை பார்க்க வந்தார். இங்கே உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா கொடுக்கணும்னாரு. நான் சொன்னேன், பாராட்டு விழா கொடுக்கலாம், நான் இப்போ அதோட ஊருக்கு தான் போவேன், ஹைகோர்ட்டுக்கு போக முடியாதுன்னு. ஆஹா அப்படியானார். கம்யூனிட்டி இதில் ஜட்ஜு பாராட்டு விழா வாங்கிக்கப்படாது, அங்கே நான் போக முடியாது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு. அப்போ சரி வேறு ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்துட்டு போகணும்னு சொல்லி போனார். போனதுக்கப்புறம் பிள்ளையார் நோம்பு வந்தது. பிள்ளையார் நோம்பு அன்னைக்கு நான் என்னை கூப்பிட்டு பிள்ளையார் நோம்புக்கு தலைமை தாங்கிறது. ஒரு ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன் போகலாம், சாமி கும்பிடுறது, போகலாம் வரலாம், நான் வரேன்ட்டேன். அன்னைக்குன்னு லா மினிஸ்டர் கே கிருஷ்ணசாமி அவர் பார் அசோசியேஷன் வந்திருக்காரு. வர்றபோது நான் பிரின்சிபல் ஜட்ஜி இருக்கணும். 5 ஆச்சு, 5:30 ஆச்சு, 6 ஆச்சு, போயிட்டே இருக்கு. எனக்கும் அவசரம். ஏன் டபாலி பின்னாடி கையை காட்டிக்கிட்டே இருக்கேன். அம்மா காத்திருக்கா, அம்மா அம்மாங்கிறேன். நகரத்தார் கூட காத்திருக்கா, இலைய எடுத்தாகணும். அதோட அந்த போட்டோ ஷூட்டிங்கோட வந்தேன். எப்படி 6 மணிக்கு ஷூட்டிங் ஆட்சியெல்லாம் பார்க்குற ஜட்ஜி என்ன எப்படி இருக்காரு, கிறுக்கு மாதிரி இருப்பார், ஷூட்டிங் கீட்டிங் போட்டுக்கிட்டு பார்க்க பிள்ளையார் ரொம்ப வந்திருக்காளேன்னு. அப்புறம் அப்படி விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் அப்படி கோர்ட்லேருந்து ஓடியாரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சொன்னேன், 20 ஆண்டு காலம் விடுபட்டிருந்த பிள்ளையார் நோம்பை இன்று நான் துவக்கி வைத்திருக்கிறேன். இப்போ உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன் பாருங்கள், அடுத்த வருஷம் பாருங்கள் 2000 பேர் கூட்டத்தில் இந்த பிள்ளையார் நோம்பு நடக்கும். சேலத்தில் 3 ஆண்டு காலம் இருப்பேன், நானும் என் துணையும் 3 ஆண்டு காலமும் இந்த பிள்ளையார் நோம்பில் கலந்து கொள்வேன்னு சொன்னேன். நான் சொன்ன வாக்கு அப்படி தெய்வ வாக்கு மாதிரி அடுத்த வருஷம் பொன்னுசாமி கவுண்டர் கல்யாண மண்டபத்தில் 2000 பேர் பிள்ளையார் நோம்பில் கலந்து கொண்டாரு. இன்று அது 36வது ஆண்டு விழா நடந்து கொண்டிருக்க. பத்திரிக்கை கரெக்டாக வந்துடும். ராமநாதர் ஃபோன் பண்ணுவார், இந்த வருஷம் வந்துட்டு சான்ஸ் இருக்கா வாரியலாம்பார். நான் பார்த்துக்கிறேன். பிள்ளையார் நோம்பு இங்கே 20 ஆண்டு காலத்தை துவக்கி வைத்தேன். அப்போது ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா, அந்த பிள்ளையார் நோம்பு விழாவில் எனக்கு ராமநாதன் ஒரு சின்ன பிள்ளையார் கொடுத்தார். தெரிஞ்சு வச்சுங்க, தங்க முலாம்பச போட்ட பிள்ளையார் கொடுத்தார். என்னுடைய பூஜை ரூமில் இன்று இருக்கிறது. இப்போ வச்சுருக்கேன். காலையில் கும்பிட்றா ஒரு கும்பிடு போட்டுப்பேன் அந்த பிள்ளையார். எனக்கு அப்படி சேலம் ராமநாதன் பிள்ளையார் நோம்பு விழா அப்படியே ஃப்ளாஷ் ஆகும். ஒன்று தேவோட்டில் ஒரு பாலதண்டாயுதபாணி ட்ரஸ்ட்டும் நடத்திக்கிட்டு இருக்காரு. எத்தனை ட்ரஸ்ட் ஒழுங்காக நடக்குது, எத்தனை ட்ரஸ்ட் ஃபினான்ஷியல் டீலிங் சரியாக இருக்குது, எத்தனை ட்ரஸ்ட் என்ன கூத்து நடக்குதுங்கெல்லாம் இறைவனுக்கு தெரியும், நமக்கு தெரியலை. ஆனால் பாலதண்டாயுதபாணி ட்ரஸ்ட் ஃபினான்ஷியல் விஷயங்களில் கரெக்டாக நடக்கிறது, கரெக்டாக செவ்வனை நடத்தி வருகிறார். அதில் எனக்கு 2 பட்டங்கள் கொடுத்தார். ஒரு பட்டம் நீதி மாமணின்னு ஒன்று கொடுத்தார். அதுக்கப்புறம் அடுத்தாப்பில் ஒரு பட்டம் வள்ளல் மாமணி அப்படின்னு கொடுத்தாரு. எனக்கு வரைக்கும் 35-40 பட்டம் வந்திருக்கு, 2 டாக்டரேட் வந்திருக்கு.
இவர் கொடுத்த 2 பட்டத்தை தான் இதில் போட்டிருக்காரு. கேட்டால் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டுருவோம்னு, எனக்கு நன்றி உணர்வு. 2 பட்டத்தை கொடுத்தாரு, 2 பட்டம் இறைவன் கொடுத்ததுன்னு வச்சுக்கிறேன். ஒரு நன்றி உணர்வோடு அந்த நன்றி பதிவு செய்கிறேன். ஒரு நல்ல விழா, இவர்கள் அனைவரும் பேச வேண்டும். அதாவது இன்னைக்கு உள்ளபடியே தேனிப்பட்டி கும்பாபிஷேகத்தில் நான் கலந்து கொள்ளணும். இவர் இதற்காகவே முதல் நாள் போய் அதில் கலந்து கொண்டு எல்லாம் சேமிட்டு வந்திருக்கேன். வந்ததுக்கு மெயின் காரணம் ராமநாதன் செட்டியார் அல்ல, எங்கள் லலிதா ஆட்சி என்பதை சொல்லி. ஆமாம் பாருங்க, இப்போ மணிகண்டன் பேசினார், நீங்கள் எல்லாரும் கேட்டு எனக்கு போய் சொல்கிறேன். அவர் அட்வொகேட்டு, நான் ஜட்ஜு. நான் சொல்கிறத அவரும் சொன்னார், அவர் சொல்கிறத நானும் சொல்கிறேன். ஏனென்றால் அத்தனை ஒரு புண்ணியவதி. என்னுடைய மனைவி அப்பப்போ நம்ம லலிதா ஆட்சி என்று சொல்லுவாள். வாங்கிட்டது நம்மங்கிற வார்த்தையை சேர்த்துட்டாலே எங்கள் பிரியத்துக்கு உட்பட்டவள்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பம், நன்றாக வளருங்கள், வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எல்லோரும் பேச வேண்டும். அவங்களோடு நானும் அந்த பேச்சை கேட்க வேண்டும் என்று சொல்லி, குடும்பம் வளரட்டும், தொழில் வளரட்டும், நகரத்தார்கள் வளரட்டும், நல்ல சமூகம் வளரட்டும், அனைவரும் அனைத்தும் பெற வேண்டும் என்று சொல்லி, ஏறுபுகள் சொக்கனோடு ஏறுமுகில் மீனாள் ஏந்தி விளையாட வரும் சந்தமதியானாள் மாறுபட சூரியனை பதத்து அங்கையர்கன் செங்கமலி சங்கலி முழங்க பங்கையன் கும்பியவள் பாதமும் வணங்க தங்கமணி சுந்தரனின் தோள வளைத்தாங்க பங்கு கொள்ளும் பான்மையினை பார்த்தவர்கள் எங்க கூடலனும் மாமதுரை கூடி வருவோம், கோவிலில் விழுந்து எழுந்து கோடி பெறுவோம். நன்றி, வணக்கம். நீதியரசர் அருமையாக பேசினார். இந்த என்னுடைய 7 பக்கம் இந்த ஒரு ரிலேட்டடாக தொழில் சம்பந்தமாக தான் எழுதியிருக்கேன். இந்த தொழிலில் என்னென்ன சிரமங்கள் இருந்தது அப்படின்னு அதை படிக்கிறதுக்கு இப்போ வக்கீல் ஐயப்ப மணிகிட்ட கொடுத்தோம்னா அதுக்கு ரீடிங் சார்ஜ்னு போடுவார். ஒரு பக்கத்துக்கு 1000 ரூபா. இவங்கெல்லாம் ரீடிங் சார்ஜே இல்லாமல் படிச்சிருக்காங்க. நீதியரசர் எப்போதுமே அவங்க ரீடிங் சார்ஜ் போட முடியாது. அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட்லாம் ஸ்பாட்லேயே தான் கொடுப்பார். ஸ்பாட்லேயே மடம்பார். அதாவது குற்றால அருவி போல் ரொம்ப பிரமாதமாக கொடுப்பாங்க. அந்த அளவில் நம் நகரத்தாருக்கெல்லாம் பெருமை. ஒரு அறிவுபூர்வமான ஒரு ஜட்ஜு நம்மால் எம் சொக்கலிங்கம்னா நம்ம சொக்கலிங்கம், எம் சொக்கலிங்கம் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பெயர் வாங்கி கொடுத்துருக்கிறார். இந்த பொன் விழாவுக்கு வந்ததே ஒரு பொது நல எண்ணத்துடன் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு அழைப்பதிலே கொடுக்க முடியல. என்னுடைய முன்னாள் பணியாளர் அண்ணாமலையிட்ட கொடுக்க சொன்னேன். 3 தடவை போய் வந்து விட்டேன். அவர் ஏதாவது கும்பாபிஷேகம் வேலையாகவே போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் தான் நேரே சந்திக்க முடியலன்னு சொன்னார். அந்த அளவில் அவர் பொது நலத்தோடு இருக்கிறார். ஏகப்பட்ட பணங்களையும் வாரி வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள். அந்த வந்து அருமையான ஒரு சொற்பொழிவை ஆற்றியதற்காக நன்றியை தெரிவித்து கொண்டு, அடுத்ததாக விஎன்சிடி வள்ளியப்பன் அவர்கள் முன்னிலை வைத்து பேச இருக்கின்றார்கள். அவர்கள் தந்தை எனக்கு மிகவும் நண்பர். என்னுடைய சேலம் கதையெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்பார். அடிக்கடி கேட்பாங்க. கொஞ்சம் விளையாட்டாகவும் பேசுவாங்க. வயது எனக்கு அவங்களுக்கும் வித்தியாசம் ஜாஸ்தியாக இருந்தாலும் ஒரு நண்பனாகவே தான் பேசுவாங்க. இப்போ ஜஸ்டிஸ் சொன்ன மாதிரி அவர் அப்பாவின் வழியிலே போய்கொண்டு இருக்கிறார். இதை வந்து அப்பாவுக்கு செய்கிற ஒரு கைங்கரியமாக செய்கிறார். அப்பா என்னென்ன வேலை செஞ்சிட்ருக்காங்களோ அவ்வளவும் போயிட்டுருக்கார், வந்துக்கிட்டு இருக்கார். இந்த அளவுக்கு ஒரு அலைச்சல், தொழில் பார்க்கணும், செலவு பார்க்கணும், செலவெல்லாம் பார்க்காம ஒரு பொது நலன் கருதி போய்கொண்டு இருக்கின்றார்கள். அதுக்காகவே நான் அழைப்புதலிலே வந்து விஎன்சிடிக்கு புள்ளியே நான் வைக்கலை. விஎன்சிடிங்கிற ஒரு விலாசமாகவே கொண்டாந்துட வேண்டியது. இப்போ விஎன்சிடின்னா புள்ளி வச்சா கூட கொஞ்சம் அங்கே லைட்டாக மாறுது. விஎன்சிடிங்கிறது ஒரு பெரிய ஒரு விலாசமாக இருக்குது. அந்த அளவில் நான் புள்ளி கூட வைக்கவில்லை. அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு பொன்னாடை அணிவிப்பதற்காக எங்கள் அண்ணன் வெங்கடாஜலம் அவர்கள் மேடைக்கு வந்து அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அணிவிக்க வேண்டியது. அடுத்ததாக எங்கள் முன்னால் பணி செய்தவர்களெல்லாம் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவிப்பதற்காக வெங்கடேஷ்
முன்னாள் பணியாளர்கள் இப்போது கோயம்புத்தூரில் பிரமாதமாக தொழில் செய்து கொண்டிருக்கும் குட்லக் செல்வம் அவர் மனைவி 2 பேரும் வர வேண்டியது. அவர்களை என் மகன் வெங்கடேஷ் கௌரவம் செய்வார். அடுத்ததாக சேலம் ஜங்ஷனில் வேலை செய்யும் முருகப்பன், முருகப்பனுக்கு அடுத்ததாக முருகப்பன் மனைவி, அப்புறம் சிவகங்கையிலிருந்து ஒரு வந்திருக்கிறார்கள் சுப்பிரமணியன் என்பவன் வந்திருக்கின்றான். பிரமாதமாக வியாபாரம் பண்ணி வீடெல்லாம் கட்டி இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில் இருக்கின்றார் சுப்பிரமணியன். அவனையும் அவன் மனைவியையும் அழைக்கின்றோம். வேறு அப்புறம் மதுரையிலேருந்து மதுரையிலெல்லாம் பணி செய்த சந்திரன் போயாச்சா? சுப்பிரமணியன் சிவகங்கையில். மெக்கானிக் தனுகோடி அவர்கள் அழைக்கின்றோம். தனுகோடி அவர்கள் வந்து சேலத்தில் அவர்கள் எல்லாம் மெக்கானிக்காக இருக்கின்றார்கள். அடுத்தது நான் பிறகு ஞாபகம் வரும்போது அழைக்கின்றேன். நாச்சியப்பன், கோயம்புத்தூர்லேருந்து நாச்சியப்பன் மனைவியோடு வந்திருக்கின்றார். அப்புறம் அழகப்பன், என் பங்காளி ஆரம் அழகப்பன், அன்னத்தோட வர வேண்டியது எல்லாம். நாச்சியப்பன் காரைக்குடி நேமம் கோயில். நோட்டெல்லாம் எண்ணுறதுக்கெல்லாம் மிஷினே வேண்டாம், கட்டன்னு எண்ணிடுவான். அழகப்பன் இது எப்படி எங்கள்கிட்ட பணி செய்தவர்கள்லாம் ரொம்ப படிச்சிருக்க வேண்டியதே இல்லை. சாதாரண படிப்பு இருந்தால் அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, எங்களுக்கும் ஒரு மேன் பவர் இல்லாமல் நாம் தொழில் செய்ய முடியாது. அழகப்பன் அன்னம், மற்றபடி செல்வம் வேறு யார்? காரைக்குடி நேமம் கோயிலை சேர்ந்த நாச்சியப்பன் 2 வார்த்தை பேசுவார். யாரும் விடுதல் இருந்தால் நாச்சியப்பன் சொல்ல வேண்டியது. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஒரு 6 வருஷம் அண்ணன்ட்ட வேலை பார்த்தேன். அவங்கள்ட்ட இருந்து தொழில் கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கேன். அண்ணனை பற்றி சொல்லணுன்னா எல்லாரும் நக்கீரர் அந்த மாதிரி தைரியமானவங்க அதெல்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்லணுன்னா அவங்களுடைய மனித நேயத்தை பற்றி தான் பிரியமாக சொல்லுவேன். ஒரு 6 வருஷம் நாங்கள் வேலை பார்க்கல. அவங்கள்ட்ட சின்ன பையனோ பெரிய பையனோ தூங்கிக்கிட்டு இருந்தால் எழுப்ப மாட்டாங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க கூப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பான பண்புள்ளவங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி நாச்சியப்பன். இப்பொழுது விஎன்சிடி வள்ளியப்பன் அவர்கள் உரையாற்றுவார்கள். ஜஸ்டிஸ் சொன்னாங்க அவங்க அப்பாவை பற்றி. அவங்க அப்பா எங்கள் ராமஜெயம் ஐஸ் ஃபேக்ட்ரி 1996 ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்தாங்க. அப்போது இவங்களும் வந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். எப்போவும் அப்போவோடைய அப்புறாணி மாதிரி வருவாங்க. இப்போ இவ்வளோ பெரிய புகழ் வந்துருச்சு. அது அப்படியே அப்பாவை அப்படியே காப்பி அடித்து இன்ஸ்பிரேஷன் அப்படியே இருக்கு அவங்களுக்கு. இப்பொழுது அவர்கள் உரையாற்றுவார்கள். அடுத்தபடியாக வரிசைக்கு நம்ம கூப்பிட்டுக்கலாம். இப்பொழுது விஎன்சிடி வள்ளியப்பன் அவர்களை அழைக்கின்றோம். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்னும் நிலை வேண்டும். சங்கத்தமிழ், மதுரை தமிழ், தங்கத் தமிழ் வேண்டும். எங்கள் குலக்கவிஞர் கண்ணதாசனின் எண்ணப்படி வேண்டும். தமிழே என் ஊனாகி
உயிராக வேண்டும். இந்த அருமையான விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற போற்றுதலுக்குரிய ஜஸ்டிஸ் ஐயா எம் சொக்கலிங்கம் அவர்களே, லட்சியத்துக்காக போராட அஞ்சாத லட்சிய பேனா அவர்களே, இந்த சேலம் நகரத்தார் சங்கத்தின் தனிப்பெரும் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு மோகன் அவர்களே, தலைவர் அப்படின்னு சொன்னால் அண்ணன் மோகன் மாதிரி இருக்கணும். ஏன்னா யார் எப்போ எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் இந்தா இருக்கிறேன் வந்துடுறேன் அப்படின்னு உடனே அந்த இடத்துக்கு போய் அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்கிறவர் தான் தலைவர். அந்த தலைமை பண்போடு இருக்கிறவங்க மற்ற இடங்களில் யாரும் இருக்கிறதாக எனக்கு தெரியலை. சேலம் நகரத்தார்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே செயல் வீரர் அன்பிற்குரிய நண்பர் திரு ஏன் விஸ்வநாதன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இப்போல்லாம் அவங்கள இந்தியாவில் பார்ப்பதே ரொம்ப கஷ்டமாக போச்சு. எப்போ பார்த்தாலும் ஹாப்பி டூர்ஸ் மூலமாக வெளிநாடுகள் போய்கிட்டே இருக்கிறாங்க. அநேகமாக வெளிநாடு செல்றதில் விஸ்வநாதனும் மரியாதைக்குரிய மோடிஜி அவர்கள் தான் இந்தியாவிலே ரொம்ப வெளிநாடு போகிறவங்கன்னு நினைக்கிறேன். அன்பிற்கிற நண்பர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். டிஎன்பிசி ட்ரஸ்ட் என் மேனாள் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் PL விஸ்வநாதன் அவர்களே, ஓகே தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். எனக்கு மேடையில் ஏறும்போது சொன்னாங்க கமலா தேட்டரில் வேலை பார்த்தேன் அப்படின்ட்டு. எங்கள்கிட்டேருந்து ஒரு அருமையான ஒரு ஆளை ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் ராம்நாதனை தூக்கிட்டாங்க. அதோட நீங்கள் டிஎன்பிசி ட்ரஸ்ட்டுக்கு தலைவராக இருந்திருக்காங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட ஆள், இதுலேருந்து ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கலாம். விஎன்சிடியை அவங்க செலக்ட் பண்ணுற ஆளை கரெக்டாக செலக்ட் பண்ணி தான் வைப்பாங்க. அதே போல் அன்பு தம்பி என் தந்தையார் அவர்களின் முரட்டு பக்தன்னு சொல்லலாம். அன்பு தம்பி மா முத்துக்குமார் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். மா முத்துக்குமார்னாவே மாவீரன் முத்துக்குமார் மாதிரி, அவர் நெப்போலியன் மாதிரி. அதனால தான் நம்ம அமைச்சரே இலுப்புக்குடி கோயிலுக்கு எனக்கு ஒரு செயல் வீரர் கூட இருக்கணும்னு இவரை செயலாளர் ஆக்கி வச்சு இலுப்புக்குடி கோயில் கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. தம்பி முத்துக்குமாருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற பெரியோர்களே, ஆட்சிமார்களே, ஸ்டேட் ஐஸ் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே, வழக்கறிஞர்களே, முக்கியமாக லலிதாட்சி அவர்களே, இது சொல்லலைன்னா என்னை பிச்சு விடுவாங்க இவ்வளோ இருக்குது. எல்லாரும் VL ராமநாதனை பற்றி பேசுகிறாங்களோ இல்லையோ அவ்வளோ பேர் லலிதாட்சியை பற்றி பேசிடுறாங்க. அதனால் அவளுக்கு என்னுடைய மரியாதையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 விஷயம் அன்னைக்கு கொண்டாட்டம். ஒன்று கட்டியிருக்கின்ற புதுமனை புகு விழா. அந்த வீட்டுக்கு பேரே பார்த்தீங்கன்னா டிலைட் ஹவுஸ். ஐ ஆம் டிலைட்டட் டு பி ஹியர். ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த 10 பக்கம் எழுதியிருக்கிறாங்க இன்விடேஷனில். அதை படித்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் ராமநாதன் அவர்கள் இங்கே வர்றதுக்கு
எவ்வளவு 50 ஆண்டு காலமாக எவ்வளவு கஷ்டப்பட்டு, எவ்வளவு துன்பப்பட்டு, எவ்வளவு விஷயங்களை சமாளித்து இங்கே வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத அதை பார்த்தோன்னு தான் தெரியும். ஏன்னா அவங்களுடைய சுயசரிதை வாழ்க்கை பாதை அப்படின்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு தடவையும் போராட்டம் 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 போராடி இன்னைக்கு இங்கே வந்து இவ்வளவு பெரிய வீடு கட்டி உள்ளே வந்திருக்கின்றதை பார்க்கும்போது இது போராட்டம் முடிந்தது, கொண்டாட்டம் ஆரம்பித்தது என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா ஒரு வீடு கட்டுறது அப்படிங்கிறது ஒரு சாமானியமான விஷயம் இல்லை. அந்த வீடை வந்து இவ்வளோ அழகாக ஒரு சேலம் போன்ற ஒரு நகரத்தின் மைய பகுதியில் கிடைக்கிறதே அபூர்வம். அதை கட்டுகின்றது இன்னும் பெரிய விஷயம். இது ஒரு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு விஷயமும் கூட. அதனால் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த விழா வந்து 2 விதமான விழான்னு சொன்னேன். ஒன்று வந்து இந்த டிலைட் ஹவுஸுடைய புதுமனை புகு விழா, இன்னொன்று வந்து அவங்களுடைய ஸ்டேட் ஐஸ் என்கிற கம்பெனியுடைய 50வது ஆண்டு விழா. இந்த விழாவிற்கு வாழ்த்துவதற்கும் தலைமை தாங்குவதற்கும் மரியாதைக்குரிய நீதியரசர் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். வாழ்த்துவதற்கு ஒரு ஸ்டேட்டஸ் தேவை. அதாவது ஹைகோர்ட்டில் ஜஸ்டிஸாக இருந்ததை மட்டும் ஸ்டேட்டஸ் என்று சொல்லாமல் அதற்கும் மேலே இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஊரான சண்முகநாதபுரத்தில் ஏஎஸ்ஐயோட, அதாவது ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியாவோட மிகுந்த போராட்டத்திற்கு அப்புறம் அங்கே ராஜகோபுரம் அவர் சொந்த செலவில் அமைத்து கொடுத்தார்கள். வெற்றியூருங்கிற ஊரில் இப்போ வந்து கொடிமரம் வேணும்னு அவங்க வந்து ஜஸ்டிஸ் ஐயாட்ட முறையிடும் போது பண்ணித்தரேன் அப்படின்ட்டு அங்கே கொடிமரம் கட்டி கொடுத்தாங்க. இப்போ ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்தோம். அங்கே ஐயாவும் நானும் கலந்துக்கிட்டோம். பொய் சொல்லா மெய்யனார் கோயில் அப்படின்ட்டு. இந்த மாதிரி தினம் ஒவ்வொரு கோயில்களுக்கும் தர்ம காரியங்கள் நிறைய செஞ்சுக்கிட்டு வர்றாங்க நீதியரசர் அவர்கள். அதனால்தான் சொன்னேன், போற்றுதலுக்குரிய ஐயா அவர்களிடமிருந்து வாழ்த்து வருகிறது. கண்ணதாசன் வந்து ஒரு இடத்துல சொல்றாரு, உயர்ந்த இடத்தில் நீ இருக்கும்போது உலகம் உன்னை வாழ்த்தும் அப்படின்னாரு. அதே மாதிரி உயர்ந்த இடத்தில் இருந்து நமக்கு வாழ்த்து வரும்போது நம்மளுடைய வாழ்வே சிறக்கும் அப்படின்னு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நம்மள இதுக்கு மேலே சிறந்த இடம் எங்கே இருக்கின்றது? ராஜகோபுரத்திலிருந்து வாழ்த்துவதற்கு சமமாகும். ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொழில் அப்படிங்கிறது சீசிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு விஷயம், மேபி ஒரு கேள்வியாகவே கேட்போமே. இப்போ வந்து சேலத்துக்கு பக்கத்தில் ஒரு 50 கிலோமீட்டரில் ஒரு இடத்துல தோண்டுனா தங்கம் நிறைய கிடைக்குதுன்னு ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியுதுன்னு வச்சுக்குவோம். அப்படிங்கும்போது முதல்ல 50 பேர் போகிறாங்க. அப்புறம் என்ன, அந்த நியூஸ் பிரபலம் ஆகுது. இன்னும் நிறைய பேர் போகலாமான்னு யோசிச்சுட்டு போகிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ இதில் எத்தனை பேர் தங்கம் தேட போவோம்? எல்லாருமே போயிடுவோம் அப்படிங்கிறாங்க மோகன் அண்ணன். என்ன சொல்கிறீங்க? லலிதாச்சி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
எல்லாரும் தான் போயிடுவோம் தங்கம் தேடுறதுக்கு. தங்கம் இருக்குதா இல்லையான்னு தெரியல, ஆனால் பராபரியாக ஒரு நியூஸ் இருக்குது. ஆனால் இதில் சிறப்பு என்னன்னு சொன்னால், அங்கே தங்கம் இருக்குதா இல்லையான்னு நிஜமாக நமக்கு தெரியாது. ஆக தங்கம் தேட போகிறத விட தங்கத்தை தேடி 100 பேர் 1000 பேர் போகிறாங்க. அவங்களுக்கு இந்த கோடாலி, அந்த மம்மட்டி இதெல்லாம் வாங்கி வாடகைக்கு விடுற ஒரு தொழிலை ஒருத்தர் ஆரம்பித்தான்னா தங்கம் கிடைக்குதோ இல்லையோ இவனுக்கு தினம் தங்கம் கிடைச்சிட்ருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள் கதைன்னு நான் சொல்லலை, நிஜமாகவும் நடந்தது. தங்கம் தேடி போகலை. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் குரூப் லிவிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. ஒரு ரூம், ஒரு பாத்ரூம். ஏன்னா நம்ம வேலை பார்க்குறவங்கெல்லாம் மேன்ஷன்லேயும் அங்கேயும் இங்கேயும் தங்கினா காமன் பாத்ரூம் அது இதெல்லாம் இருக்குது. அவ்வளோ ஹைஜீனிக்காக இல்லைங்கிறக்காண்டி புதுசாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை குரூப் லிவிங் அப்படின்னு தொடங்கியிருக்காங்க. ஒரு ஆள் வாழலாம், ஒரு ரூம், அந்த ரூமோட ஒரு பாத்ரூம், இது மாதிரி நிறைய கட்டியிருக்காங்க. ஆனால் இது என்னாச்சுன்னா, இப்போ கட்டினது இந்த டெவலப்பர்கிட்ட ஏற்கனவே இருந்த ஒரு நிலத்தில் கட்டிட்டார். ஒரு இடத்துல போர் போட்டிருக்காரு, தண்ணி வந்திருக்கு, அதை வச்சு நிறைய இந்த மாதிரி குரூப் லிவிங் ஹோம்ஸ் கட்டிட்டார். வர்றவங்க அதில் லிவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு நாள் இருக்கலாம், ஒரு மாதம் இருக்கலாம், இல்லை 6 மாதம் இருக்கலாம். வாஷிங் மிஷின், ட்ரையர் எல்லாமே வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இதை கட்டி முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஆள் போட்ட போர்லேருந்து வர்ற தண்ணி நின்று போச்சு. ஆனால் இடத்த வாடகைக்கு விடணும், ரூம் வாடகைக்கு விடணும், மக்கள் வரணும். அப்போ இவன் தண்ணி வேணும்னா தண்ணி வெளியிலேருந்து வாங்கி தான் வரணும். அங்கே தான் வர்றாரு அந்த ஊர் பஞ்சாயத்து யூனியன் தலைவர். அவருடைய தொழில் என்னென்னா வாட்டர் டேங்கர் வச்சு வாட்டர் சப்ளை பண்ணுறது தான். ஸோ இந்த குரூப் லிவிங் தொடர்ந்து நடக்கணும்னா அந்த வாட்டர் சப்ளையர் தான் முக்கியம். குரூப் லிவிங் இருக்கிற ரூமும் பாத்ரூமும் முக்கியம் இல்லை, ஆனால் அவர் தான் முக்கியமாக போய் இவருடைய சம்பாத்தியத்தை விட அவர் கூட சம்பாதிக்கிறார். ஸோ சீசிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் தொழிலில். ஒரு வாத்தியார் ஒருத்தர் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பையனை பார்க்குறாரு. அவர்கிட்ட படித்த பையன். அவன் ஒரு 8வது படிக்கும்போது காப்பி அடித்தான்னு சொல்லிவிட்டு அவனை ஸ்கூலில் விட்டு தள்ளிடுறாங்க. அவன் நல்ல பையன், ஆமாம் சார் தப்பு தான், காப்பி அடிச்சிட்டேன், நீங்கள் என்னை வீட்டை விட்டு தள்ளினது, நான் காலேஜை விட்டு தள்ளினது சரி தான், ஸ்கூலை விட்டு, அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன். அந்த மாணவனை தான் இந்த வாத்தியார் பார்க்குறாரு. பெரிய காரில் இவர் ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரை பார்த்துட்டு இறங்கி ஐயா வணக்கம், நான் தான் சோ உங்கள்கிட்ட படித்தேன்ல 8வது. ஆமாடா, அந்த காப்பி அடித்ததுக்காண்டி உன்னை ஸ்கூலில் விட்டு தள்ளிட்டுமே அந்த பயலா? ஆமாம் சார், ஆமாம் சார். என்னடா பண்ணிகிட்ருக்க? இந்தா காப்பி எடுத்து கொடுக்குற கடை நடத்திட்டுருக்கேன் சார். பார்த்தா அவன் கடை இருக்குது, 8th இன்னும் 4 ஜெராக்ஸ் கடை இருக்குது. ஆனால் இவன் கடையில் மட்டும்தான் கூட்டம் இருக்குது, அவங்க கடையில் எல்லாம் கூட்டம் இல்லை. ஒரு விஷயம், இவனுக்கு எப்படி காப்பி அடிக்கிறதுன்னு தெரியும். 2வது ஒரு போர்டு போட்டிருக்கான், இங்கே தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், மராட்டி, ஹிந்தி எல்லா மொழிகளிலேயும் காப்பி எடுத்து கொடுக்கப்படும் அப்படின்னு. எடுக்கிற ஜீராக்ஸ் தானேங்க. ஆனால் இப்படி ஒரு இதை போட்டான், மற்றவன்லாம் அதை போடலை. இவன் கடையில் கூட்டம் நிரம்பி வழியுது. 8வது காப்பி அடித்து ஃபெயிலாக போனாலும் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டான். அதுதான் தொழில். தொழில் அதுதான் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் செய்யும். அதுக்கு பேர் தான் நுட்பம் அப்படிங்கிறது. ஒரு தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நுட்பம் வேண்டும். ஒரு தொழில் 50 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். எங்கள் கமலாசன் மாஸ் இன்னைக்கு இந்த வருஷம் 53வது வருஷம்னு நினைக்கிறேன்.
இது 53 வருஷம் நம்ம கொண்டுட்டு போகிறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம். பட் அந்த தொழில் மீது நமக்கு நம்பிக்கையும் ஆசையும் இருந்துச்சுன்னா 50 100 வருஷம் கூட கொண்டு போகலாம். ஏன்னா அந்த தொழிலை பண்ணுறதுக்கு டெய்லி நம்ம எப்படா நமக்கு அந்த 10 மணி ஆகும் தியேட்டருக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் நமக்கு வரணும். அந்த உத்வேகம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக 100 வருஷம் கூட ஒரு தொழிலை நம்ம கொண்டுகிட்டு போக முடியும். இப்போ 50 வருஷம் கொண்டாந்துட்டாங்க அண்ணன். ஒரு தொழில் இந்த மாதிரி 50 வருஷம் நடக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த தொழில் ஒரு லாபகரமான தொழிலாக இருக்கணும். அந்த தொழிலில் லாபம் வரலைன்னா 1 வருஷம் 2 வருஷம் கூட நம்மளால் நடத்த முடியாது. ஸோ முதல்ல லாபகரமான தொழிலாக இருக்கணும். 50 வருஷம் ஒரு தொழில் அண்ணன் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த தொழிலில் லாபம் வருது அப்படின்னு தான் அர்த்தம். 50 வருஷம் ஒரு தொழில் நடக்கணும், சிறக்கணும் அப்படின்னா மிக முக்கியமான விஷயம், அந்த தொழிலை நாம் நடத்தும் போது முழுமையான நாணயத்தோடு நடத்த வேண்டும். அந்த நாணயம் இருந்தால் வெற்றி பெறுவது நிச்சயம். அண்ணன் விஎல் ராமநாதன் அதை ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு வர்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரணம் உழைப்பு 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 விடாமுயற்சி. உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்துச்சுன்னா எதில் வேணாலும் ஜெயிக்கலாம். டிக்ஷனரியை நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி அப்படிங்கிற வார்த்தைக்கு பக்கத்தில் அண்ணன் விஎல் ராமநாதனுடைய படத்தை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எதாக இருந்தாலும் அவங்க விட்டுற மாட்டாங்க. அது கேஸாக இருந்தாலும் சரி, கேஸாக இல்லாட்டியும் சரி, அதை கடைசி வரைக்கும் கொண்டு போய் பார்த்துருவாங்க. அதில் எழுதியிருக்கிறாங்க, ஒருத்தரோட லெஸ்ஸரோட ஒரு 10 வருஷம் நினைக்கிறேன் இல்லையா, 10 வருஷம் போட்டு பார்த்துட்டாங்க. அந்த மாதிரி விடாமுயற்சி அது ஒரு எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காலகட்டத்தில் போதும்டா இவனோட கட்டி அழுக முடியலை விட்டு தொலைங்க அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் விஎல் ராமநாதன் அப்படி இல்லை, விட மாட்டாங்க. அது என்னவாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் அதை பார்த்துருவாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிக்கான ஒரு பண்பு. இந்த ரீட்டைல் ஐஸ்கிரீம் பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரண காரியம் இல்லைங்க. ஏன்னா அதை நம்ம ஊருடைய சீதோஷ்ண நிலைமைக்கு ஐஸ்கிரீம் எடுத்து ஒரு 20 செகண்ட் வெளியில் வச்சோம்னா அது கரைஞ்சி கூலாக போய் கீழே ஊற்றிடும். ஸோ ப்ராஃபிட்லாம் கீழே போயிடும். இதை எப்படி மார்க்கெட் பண்ணுறது? நம்ம ஐஸ்கிரீமை ஒரு இது மாதிரி ஒரு பார்லர் ஓப்பன் பண்ணி அதை பண்ணோம்னா எத்தனை பார்லர் ஓப்பன் பண்ண முடியும்? அவங்க மேனுஃபேக்சரர் எங்கே பார்த்தாலும் பார்லராக ஓப்பன் பண்ணிட்டு போனால் அதுவே ஒரு தனி தொழில். ஸோ ஐஸ்கிரீமை மேனுஃபேக்சர் பண்ணுறது உடைய தொழில், அதை மார்க்கெட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் கஷ்டம். எனக்கு ஞாபகம் இருக்குது, முன்னால் சென்னையில் ரீட்டா அப்படின்னு ஒரு ஐஸ்கிரீம் இருக்கும். சின்ன சின்ன குச்சியில் ஐஸ்கிரீமை வச்சு ஒரு வண்டியில் தள்ளிட்டு போவாங்க. அப்புறம் பின்னால் ஸ்டேட் ஐஸ் அப்படின்னு மதுரையில், அது அவங்க தானே? ஓ, நேமன் கோயிலுக்கு சேர்ந்து. ஓகே, அது ஸ்டேட் ஐஸ்னு ஒருத்தவங்க விற்றுட்டு போவாங்க. அந்த வண்டி 2 சக்கரம் இருக்கும், அதை ஒருத்தர் தள்ளிட்டு போவார். அந்த ஒரு சின்ன குமிழ் மாதிரி இருக்கும், அதை போட்டு பட்டு 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 பட்டுன்னு அந்த ஐஸ்கிரீம் எடுக்கிற அந்த ஓப்பனிங்க்கு உண்டான டோர் அதை போட்டு டம் 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 டம்னு அடிப்பார். அதை அடித்தவொடனே அந்த தெருவில் இருக்க பசங்க பூரா நேராக வந்துடுவாங்க. ஸோ இட்ஸ் அ மார்க்கெட்டிங் டெக்னிக். ஸோ அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு தொழில். அதை வெயிலில் போய் ஐஸ்கிரீமை விற்கணும், அது அவ்வளோ ஈஸி இல்லை. அதையும் பண்ணி அண்ணன் ஜெயிச்சிருக்கிறாங்க. அந்த ஐஸ்கிரீமை நல்லா நிறைய விற்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஊர் கல்யாணங்கள் ஆர்டரை கொடுத்தீங்கன்னா அழகாக 500 1000 ஐஸ்கிரீமை மலாய் சிக்கர் தண்டா போன்ற விஷயங்களை கொண்டு ஒரு இடத்துல விற்றுட்டு வந்துடலாம்.
ஸோ அடுத்த தடவை உங்களுக்கு கல்யாண ஆர்டர் அது எல்லாம் இருந்துச்சுன்னா ஸ்டேட்டைஸை ஞாபகம் வச்சுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இதை சொல்கிறதுக்காண்டி எனக்கு எதுவும் ஐஸ்கிரீம் ஃப்ரீ கிடையாது, பட் இருந்தாலும் நல்ல விஷயங்கிறதுக்காண்டி சொல்லிக்க ஆசைப்படுறேன். ஒரு அண்ணன் பேசும்போது சொன்னாங்க, அசோக் நகரில் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையில் ஒரு தொழில் ஆரம்பித்தாங்க இல்லைன்னா, அசோக் நகரில் தொழில் ஆரம்பித்தாங்க. அந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு என்னுடைய தகப்பனாரை கூப்பிட்ருக்காங்க. எங்கள் அப்பா மதுரையிலேருந்து சரி இந்த விழாவில் கலந்துக்கணும் அப்படின்னு பாண்டியன் எக்ஸ்பிரஸில் கிளம்பி சென்னை வந்துட்டாங்க. 96 சொல்கிறாங்க. ஸோ வந்தவொடனே பிக்கப் பண்ணுறதுக்கு நான் போயிருந்தேன் ஏர்போர்ட்டுக்கு. வீட்டுக்கு போகலாமா அப்படின்ட்டு அந்த பக்கம் திரும்ப போனேன். இல்லை அசோக் நகர் பக்கம் வண்டியை விடு அப்படின்னா, டாடி வீடு டி நகரில் இருக்குது, நீங்கள் அசோக் நகருக்கு போகணுன்னு சொல்கிறீங்க, ஏன் அப்படின்னா, இல்லை ஒரு விழாவுக்கு போகணும் அப்படின்னா, ட்ரெயினை விட்டு இறங்கி வர்றீங்க, எப்போ இந்த ஒரு 4 மலை வேஷ்டியை வயிற்றுக்கு மேலே கட்டிக்கிட்டு இறங்கி வருவீங்க, இப்போ என்ன திடீர்னு சஃபாரியில் வர்றீங்க? இல்லைப்பா ஒரு விசேஷத்துக்கு. சரி எங்கேன்னு சொல்லுங்கள் போவோம் அப்படின்னு. இவங்க கம்பெனியுடைய திறப்பு விழாவுக்கு போனோம். அங்கே போயிட்டு எல்லாம் திறந்து வச்சுட்டு இவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நான் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், இன்னைக்கு காலையில் தான் ஸ்டேஷனில் வந்து இறங்கினேன், ட்ரெயின் லேட்டு, வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் மாற்றிக்கிட்டு வர முடியல, ட்ரெயின்லேயே சஃபாரியை போட்டுக்கிட்டு என் பயலை காரை ஓட்ட சொல்லி இங்கே வந்துட்டேன். ஒரே ஒரு ரகசியம் உங்கள்கிட்ட சொல்கிறேன், குளிக்கலை நான் இன்னும் அப்படின்னாங்க. இந்த கதை எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் ஆக்சுவலாக இன்னைக்கு காலையில் தான் ராங்கியத்துலேருந்து கிளம்பி சேலம் வரலாம்னு நினச்சேன். குளிக்கிறதுக்கு நேரம் இருக்கோ இல்லையோன்னு நேற்று நைட்டே வந்துட்டேன். காலையில் நான் குளிச்சுட்டு வந்துட்டேன்னு அண்ணங்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஆமாம், லட்சங்களை தொட வேண்டும், அதை லட்சியத்தோடு தொட வேண்டும் என்பதுதான் இந்த லட்சிய பேனாவின் லட்சியம். அப்பத்தான் அந்த லட்சம் லட்சணமாக இருக்கும் என்று சொல்லி இந்த ஸ்டேட் எக்ஸ்பிரஸ்ங்கிற கம்பெனி 100 ஆண்டு காலம் 100 கால விழா கொண்டாட வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த டிலைட் ஹவுஸிலிருந்து இன்று முதல் சரித்திரம் ஆரம்பிக்கட்டும் என்று சொல்லி இந்த அருமையான விழாவுக்கு முன்னிலை வைக்கவும் வாழ்த்துரை வைக்கவும் என்னை அழைத்தமைக்கு நன்றி கூறி, அண்ணன் திரு ராமநாதன் அவர்களும் அவர் குடும்பத்தாரும் என்றென்றும் வெற்றி கொடி பற்றி பகை ஏற்றி புகழ் மேவ வேண்டும் என்று அன்னை மீனாட்சியை வேண்டி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.